வணக்கம். பரம்பை பைந்தமிழ் பேரவை பரமக்குடி நடத்தும் இணையவழி கவியரங்கம். இந்த கவியரங்கத்தின் தலைப்பு பைந்தமிழின் பேரொலி பாரங்கம் தமிழொலி. இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக இந்த அமைப்பினுடைய கௌரவ தலைவர் திரு மானுட பிரியன் அவர்கள் தொடக்க உரை நிகழ்த்தி நிகழ்ச்சியை தொடங்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தோன்றிய காலம் முதல் தூண்டாய் மணிவிளக்காய் தொன்மை சுடரெல்லாம் ஒளி வீசி நின்றாலும் கன்னி இளமையிலும் களையாத தொலைமகளாம் அன்னை தமிழை போற்றி பைந்தமிழ் போற்றுகின்ற பரம்பை பைந்தமிழ் பேரவையினுடைய தகை சார்ந்த தலைவர் அருமை நண்பர் ஹிதாயத் அவர்களே, பரம்பை பைந்தமிழ் பேரவையினுடைய ஆற்றல் மிக்க தலைவராக இருக்கக்கூடிய அருமை நண்பர் இதயா அவர்களே, பைந்தமிழ் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் சக்தி அவர்களே, இங்கே வரவேற்புரை நல்க இருக்கக்கூடிய அருமை நண்பர், இங்கே வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆன்றமைந்த தமிழ் ஆர்வலர்களே, கவிஞர் பெருமக்களே, ஒரு அற்புதமான தலைப்பை பரம்பை பைந்தமிழ் பேரவை ஒரு கவியரங்கின் மூலமாக நம் இதயங்களை எல்லாம் இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறது. அந்த நிகழ்வில் தொடக்கமாக ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். உன் சமூகத்தினுடைய இளைஞர்களுடைய போக்கை சொல்லுங்கள், உன் தேசம் அடையவிருக்கிற வெற்றியை சொல்லுகிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு இளைஞர்களுடைய நிலைமை என்ன என்பதை நாம் அருகூர்ந்து சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இளைஞர்கள் என்று சொன்னால் ஒரு தேசத்தினுடைய வலிமை மிக்க ஒரு கூட்டமைப்பு என்பது இளைஞர்கள் தான். உங்கள் தேசத்தினுடைய வலிமை, உங்கள் தேசத்தின் எதிர்காலம், இவற்றையெல்லாம் கட்டமைக்கக்கூடிய அது இராணுவமாக இருக்கட்டும், மற்ற எந்த துறைகளிலும் அவர்களுடைய செயல்பாடுதான் ஒரு தேசத்தின் வளர்ச்சிக்கு மிக உந்து சக்தியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இளைஞர்கள் இன்றைக்கு சினிமா கவர்ச்சிகளிலும் போதை போன்ற சூழல்களில் சிக்குண்டு தன்னை மறந்து நம்முடைய பண்பாடு எது, கலாச்சாரம் எது என்பதையெல்லாம் மறந்து இன்றைக்கு போய்கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் இது போன்ற பைந்தமிழ் போற்றுகின்ற பைந்தமிழ் பரம்பை பைந்தமிழ் இலக்கிய பேரவை மிக மிக அவசியமும் அதனுடைய நோக்கமும் செயல்பாடுகளும் இன்றைய காலத்திற்கும் இன்றைய இளைஞர்களுக்கும் ஒரு ஊன்றுகோலாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அன்றமைந்த பரம்பை பெருமக்கள் இதை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த உருவாக்கத்திலே உண்மையிலேயே போற்றுதலுக்குரியதும் பாராட்டுக்குரியதும் அதனுடைய அனைத்து அந்த அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி, இன்றைக்கு கவியரங்கு நடக்க இருக்கிறது. பொதுவாக எல்லோரும் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், கவிஞர்கள் பிறக்க வேண்டும், கவிஞர்கள் அவர்களுடைய ஜீன்களிலிருந்து வருகிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன் உடன்பாடு இல்லை என்று சொன்னால், கவிஞர்கள் பிறப்பதில்லை, காலம் அவர்களை உருவாக்குகிறது. அப்படித்தான் கவிஞர்கள் இந்த மண்ணில் உருவாகி இருக்கிறார்கள். பட்டுக்கோட்டையாக இருக்கட்டும், கண்ணதாசனாக இருக்கட்டும், இன்னபிற கவிஞர் பெருமக்களாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் காலத்தினுடைய சூழலை கருத்தில் கொண்டு தமிழ் சமூகத்திற்கு ஆற்றியிருக்கின்ற மகத்தான சேவைகளை நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும். பாரதியாக இருக்கட்டும், பாரதிதாசனாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் இவருடைய கவிதைகளை எல்லாம் ஊடுருவி பார்க்கிற பொழுது தமிழ் சமூகத்தினுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அதனுடைய உயர்ந்த விழுமியங்களை எல்லாம் கவிதைகளின் மூலமாக தந்து நம்மை சிலிர்க்க செய்திருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, சிந்திக்க செய்திருக்கிறார்கள். கவிதைகள் என்பது வெறுமனே கீறிவிட்டு போவதல்ல. கவிதைகள் என்பது ஏதோ 2 வார்த்தைகளை நானும் எழுதினேன் என்பது அல்ல. கவிதைகள் ஒரு சமூகத்தினுடைய பாடுபொருளாக இருக்க வேண்டும். சமூகத்தினுடைய அநீதிகளை, அக்கிரமங்களை, அழிச்சாட்டியங்களை, வறுமையை, காதலை, அகம், இப்படி எல்லாவற்றையும் தமிழ் சமூகம் ஒரு ஆரோக்கியமான முறையில் நமக்கு தந்திருக்கிறார்கள் கடந்த கால புலவர் பெருமக்கள், கவிஞர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த தேக்க நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட தேக்க நிலையெல்லாம் உடைத்தறிந்து நம்முடைய பரம்பை பைந்தமிழ் பேரவையினுடைய நிறுவனரும் தலைவர் அவர்களும் இன்றைக்கு போட்ட மாத்திரத்தில் இந்த தலைப்பில் கவிதை படிக்க வேண்டும், பைந்தமிழினுடைய அந்த தமிழ்
ஒழிக்க வேண்டும், திக்கெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்கிற தலைப்பை கொடுத்த மாத்திரத்தில் பலர் இன்றைக்கு கவியரங்குக்குள் இந்த இணையதளத்திற்குள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் பாராட்ட விரும்புகிறேன், போற்றுகிறேன். அவர்கள் மீண்டும் மிகப்பெரிய ஆளுமை மிக்க கவிஞர்களாக எதிர்காலத்தில் வர வேண்டும் என்று சொல்லுவதோடு ஒரு சில செய்திகளை மட்டும் மீண்டும் நினைவூட்ட விரும்புகிறேன். கவிதை என்பது மனித குலத்தினுடைய மேன்மையை, மனித குலத்தினுடைய அழுக்குகளை, அதற்கான மாற்றங்களை சொல்ல வேண்டும். நான் சமீபத்திலே ஒரு கவிதை படித்தேன். படிக்கிற பொழுது அந்த கவிதை என்னுள் சிந்தனையை உருவாக்கியது. மரம் மனிதனை பார்த்து பேசுகிறது. மரம் மனிதனை பார்த்து பேசுகிறது. ஓ மனிதா, எத்தனை சிலுவைகளை நான் உனக்கு தந்திருக்கிறேன், உன்னால் ஒரு இயேசுநாதரை தர முடிந்ததா என்று அந்த கவிதை முடியும். அதாவது, ஓ மனிதா, எத்தனை சிலுவைகளை நான் உனக்கு தந்திருக்கிறேன், ஏன் உன்னால் ஒரு இயேசுநாதரை உன்னால் தர முடியவில்லை என்று சொன்னால், மனிதனை பற்றி ஒரு நல்ல மனிதர்களை இன்றைக்கு காண்பது அரிதாகிவிட்டது என்கின்ற கவிதையைத்தான் அந்த கவிதை நமக்கு சொல்லி காட்டுகிறது. இன்னொரு கவிதை படிக்கிற பொழுது என்னை சிலிர்க்க செய்தது, சிந்திக்க வைத்தது. சீர்தூக்கி இப்படியும் கவிஞர்கள் எழுதுகிறார்கள் என்று சொன்னால் நாம் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய கவிதை. கோயில் உண்டியல் நிரம்பி வழிகிறது, கோயில் உண்டியல் நிரம்பி வழிகிறது, வாசலில் பசியோடு யாசகம் கேட்கும் பிச்சைக்காரன் என்று அந்த கவிதை முடிந்தது. அருமை நண்பர்களே, சமூகத்தினுடைய பொருளாதாரம், ஏழை எளிய மக்கள் இருக்கிற பொழுது உண்டியலில் நிரம்பி வழிகிறது, பசியோடு யாசகம் கேட்கும் பிச்சைக்காரன் என்று சொன்னால் இந்த தேசத்தினுடைய வறுமையை அந்த கவிதை நமக்கு சொல்லுகிற பொழுது நாம் அந்த கவிஞரை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. ஆக சமூகத்தை பற்றியே நாம் பாடுபொருளாக பாட வேண்டும். புரட்சி கவிஞன் பாரதிதாசன் கூட ஒரு பெண்மையை பற்றி பாடுகிற பொழுது மிக அற்புதமாக சொல்லுவான். பெண்மையை பற்றி சொல்லுகிற பொழுது, அதாவது பெண்ணை பற்றி வர்ணிக்கிறான். தன்னிலவும் அவள் முகமோ, தாரகைகள் அவள் நகையோ, தளிருடலை தொடும் உணர்வோ, நன்மணம் சேர் குளிரோ, விண்ணிலம் கார்குழலோ, காணும் எழிலெல்லாம் மெல்லியின் வாய் கல்வொலியோ, அள்ளிமலர் தேனின் வண்டின் ஒளி, அன்னவளின் தண்டமில் தாய்மொழியோ, வாலியோ, இவையெல்லாம் எழுத வரும் கவிதை. கண்டெடுத்தேன் உயிர் புதையல், அதோ கண்டெழுத முடியாத நறுங்கவிதை அவளோ என்று அவன் கவிதையை முடிப்பான். அதோ வந்துவிட்டால் அதற்கு மேல் அவளை பற்றி எழுதுவதற்கு ஒன்றுமில்லை என்று தன் பேனாவை வெட்கப்படுவதை போன்று அந்த பெண்ணை வர்ணித்து விட்டு சொல்லுவான். ஆக இப்படிப்பட்ட கவிதைகள் மூலமாக நமக்கான ஒரு சிந்தனைகளை, ஒரு பகுத்தறிவு சிந்தனைகளை, எதை எழுத வேண்டும் எதை எழுதக்கூடாது என்கின்ற வித்தையை கற்றுத்தந்திருக்கிறான் பாரதிதாசன். ஆக அப்படிப்பட்ட கவிஞர் பெருமக்களாக நம்முடைய எழுத்துக்கள் உண்மையின் பக்கமும், சத்தியத்தின் பக்கமும், நியாயத்தின் பக்கமும், வாய்மையின் பக்கம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கவிஞர்கள் இந்த மண்ணுக்கு தேவை. இந்த மண்ணை மாற்றுகின்ற புரட்சி கவிஞர்களாக, புதுமை கவிஞர்களாக இந்த மண்ணிலே நீங்கள் எல்லாம் உருவாக வேண்டும். இந்த மண் சமாதானத்தை போதித்த மண். சிந்தித்து பாருங்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நீ யார் என்று கேட்ட பொழுது கணியன் பூங்குன்றனார் சொன்னான், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லுகிறான். யார் நீ என்று சொல்லுகிற பொழுது தன்னை பற்றி அவன் ஒரு குறுகிய சிந்தனையில் மனிதகுலம் எல்லைகளாலும் மதங்களினாலும் ஜாதிகளாலும் பிரிந்து கிடந்த பொழுது அவன் சொல்லுகிற கூற்றை பாருங்கள், யாதும் ஊரே என்கிறான். எல்லாம் எனக்கு ஊர்தான் என்று சொல்லுகிறான். எல்லோரும் என்னுடைய உறவு என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த சிந்தனையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட சிந்தனைகள் இன்றைக்கு அப்துல் கலாம் அவர்கள் ஐநா சபையில் பேசுகிற பொழுது அதைத்தான் சொன்னார்கள். அங்கே அவர் சொல்லுகிறார், மிக அற்புதமாக சொல்லுகிறார். ஐநா மாமன்றத்திற்கு நான் சென்றேன். முகில்களித்து அசைந்தாடும் கொடிகளெல்லாம் பார்க்கிற பொழுது கம்பீரமாக அசைந்து கொண்டிருந்தது. உள்ளே சென்ற பொழுது அங்கே அவரவருடைய நாட்டினுடைய கொடி உயர வேண்டும் என்கிற அந்த பேச்சை பார்க்கிற பொழுது நான் ஒரே வரியில் பதில் சொல்லிவிட்டு வந்தேன். என்ன சொன்னீர்கள் என்று சொல்ல பொழுது, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் தமிழ் புலவன் சொன்ன அந்த வாசகத்தை எழுதி வையுங்கள் ஐநா மாமன்றத்தினுடைய முகப்பில், உங்களுடைய யுத்த கப்பல்களின் முதுகுகளில், பீரங்கியினுடைய பீடங்களில் எல்லாம் எழுதி வையுங்கள், அமைதி தபலட்டும் என்று சொன்னார் என்று சொன்னால் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கவிதைகள் மனித குலத்தை சீர் செய்ய வேண்டும். கவிதைகள் தேசத்தை புனரமைக்க வேண்டும். கவிதைகள் நன்மையை நாட வேண்டும். ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் ஜாதி மதங்களை கடந்து நாம் மனிதர்கள் என்கின்ற அந்த உயர்ந்த பண்பாட்டை இந்த மனித குலத்திற்கு தந்த தமிழர்களுடைய உயர்ந்த சிந்தனைகளும் அவர்களுடைய உயர்ந்த பண்பாட்டு பாரம்பரிய விழுமியங்களை நாம் அடுத்த தலைமுறைக்கு கையளித்து விட வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட பரம்பை பைந்தமிழ் பேரவையினுடைய நிறுவனர்
அதனுடைய தலைவர், பொதுச் செயலாளர் மற்றும் ஆன்றமைந்த உங்கள் அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி கவிஞர் மானுட பிரியன் அவர்களுக்கு. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க பரம்பை பைந்தமிழ் பேரவையின் தலைவர் கவிஞர் இதய அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன்னுதித்த செல்வத் தமிழே, உனை திருநாடு போற்றுதுமே. முல்லையின் நறுமணமும் முத்தமிழின் இனிமையும் நல்லோர் நெஞ்சகத்தில் நாளும் மலர்ந்திடுமே. குறிஞ்சியின் குயிலிசையும் குன்றின் அருவியோடும் செறிந்திடும் செந்தமிழின் சீர்மை பெரிதாமே. மருத நிலம் வளம் சொரிய மங்களம் பாடியதே, பெருமிதமாய் உலகமெல்லாம் பேணும் மொழியாமே. நெய்தல் நிலக்கடல் அலையும் நெஞ்சம் வருடிடுமே, மெய்த்தமிழின் ஒளிர்கதிர்கள் விண்ணும் தழுவிடுமே. பாலை நில பயணமென பாரம் சுமந்தாலும் சால்புடனே செந்தமிழ்தான் சாய்வு அறிந்திடுமோ. வள்ளுவனின் வாய்மொழியும் கம்பனது காவியமும் தெல்லிய நற்பொக்கிஷமாய் தேசம் களிப்பூட்டும். அவ்வையின் அறிவுரையும் அன்பின் அமுதூற்றும் செவ்விய நற்சிந்தனைகள் செழிக்க வழிகாட்டும். சங்கங்கள் வளர்த்த மொழி, சான்றோர் புகழ்ந்த மொழி, எங்கனும் ஒளி வீசும் இமயம் உயர்ந்த மொழி. பாரெங்கும் தமிழ் ஒலிக்க பைந்தமிழ் பூத்து ஓங்க, சீரெங்கும் நிலைத்திடவே செந்தமிழ் வாழியவே. இந்த இனிமையானதொரு கவியரங்கிலே கவி அமுது பருக அனைவரும் இங்கே நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த அற்புதமான இந்த கவியரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய அமீரகத்திலே அற்புதமான சேவைகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர், அங்க இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்களை எல்லாம் ஒன்றிணைத்தவர், வளைகுடா தமிழ் சங்கத்திலே மிகப்பெரிய ஒரு பொறுப்பினை ஏற்று பல்வேறு தமிழ் பணி ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் செம்மல்லவர். அவரால் உருவாக்கப்பட்ட இந்த பரம்பை பைந்தமிழ் பேரவை இன்றைய தினம் முதல் நிகழ்வாக ஒரு தமிழ் குறித்த ஒரு கவியரங்கினை இங்கே நடாத்தி கொண்டிருக்கின்றது. இந்த சிறப்பான இந்த கவியரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முதுவை ஹிதாயத் அவர்களே, இந்த பரம்பை பைந்தமிழ் பேரவைக்கு வித்திட்டவர் நீங்கள். பரமக்குடியிலே ஒரு பைந்தமிழ் பேரவை ஒன்றினை நீங்கள் கட்டாயம் ஏற்படுத்தி நீங்கள் தமிழ் பணி ஆற்ற வேண்டும். சாதி மத பேதமற்ற முறையிலே நிகழ்ச்சிகளை நடத்தி நீங்கள் தமிழுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று எம்மை நீண்ட காலம் வலியுறுத்தி இந்த சங்கம் அமைவதற்கு, இந்த பேரவை அமைவதற்கு வித்திட்டவராக இருக்கக்கூடிய முகவை மண்ணினுடைய அற்புதமான ஒரு தமிழ் பெருங்கடல் மரியாதைக்குரிய மானுட பிரியன் ஐயா அவர்களே, இந்த நிகழ்விலே கவிதை பாடுவதற்காக இணைந்திருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்களே, இந்த நிகழ்விலே இணைந்திருக்கக்கூடிய இந்த பேரவையினுடைய பொதுச் செயலாளர் அவர்களே, பொருளாளர் மரியாதைக்குரிய சோலைராஜா ஐயா அவர்களே, மிகச்சிறந்த கவிஞர், மரபு கவிஞர், பொது கவிஞர், அது மட்டுமல்ல பாரதி பாவாணர் செந்தமிழ் வானம் என்ற அமைப்பினை நிறுவி அதன் மூலமாக அளவிட முடியாத அளவிற்கு தமிழ் பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான கவிஞர், மரியாதைக்குரிய அன்பு நண்பர் சோலைராஜா அவர்கள் கவியரங்க தலைவராக இன்றைய தினம் பொறுப்பேற்றிருக்கின்றார். மற்றும் இந்த நம்முடைய பேரவையிலே பொறுப்புகளை வகிக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்திலே அவர்களை நான் வரவேற்று இந்த கவியரங்கினை வாழ்த்துறை வழங்குறதுக்கு யாரும் வந்திருக்காங்களான்னு தெரியல, இருந்தா அவங்க அழைக்கலாம். இங்க இணைந்திருக்கக்கூடிய கவிஞர் தமீமும் அன்சாரி அவர்களே, மரியாதைக்குரிய செந்தாமரை செல்வி அவர்களே,
மரியாதைக்குரிய தமிழாசிரியை வளர்மதி அவர்களே, மரியாதைக்குரிய உரைப்புலி ஜெயராமன் அவர்களே, இவர்களெல்லாம் இங்கே இணைந்திருக்கின்றார்கள். செயலாளர் அவர்களை நான் எதிர்பார்க்கின்றேன். திருநீலகண்ட பூபதி அவர்களால் இணைய முடியவில்லை என்று நினைக்கின்றேன். அவர் வந்து விடுவார். இணைந்து விட்டார். திருநீலகண்ட பூபதி அவர்களை இணைந்து விட்டார்கள். அவர்களை வருக வருக என்று இந்த நேரத்திலே வரவேற்கின்றேன். பரமக்குடி அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் என்ற ஊரில் அமைந்திருக்கக்கூடிய உயர்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் தமிழாசிரியர், மரியாதைக்குரிய அன்பு நண்பர், மலேசியா வரையிலும் சென்று நம்முடைய தமிழினுடைய பெருமையை நிலைநாட்டியவர். அப்படிப்பட்ட அன்பு நண்பர் இன்றைய தினம் நம்முடைய இந்த கவியரங்கத்தினுடைய வரவேற்புரை நிகழ்த்த வருமாறு அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இங்க வர சொல்லு, யார் பேசுறாங்க கேட்கறது. உங்கரமும் போற்று திரு சங்கரனும் பொதிகை மலை குறுமுடிவன் அகத்தியனும் முதல் சங்கமிடை வந்திருந்து வளர்த்தவளே, எனது அங்கமதை வளைந்திருந்து போட்டுகின்றேன். பிறர் செவிமடுக்க இனிய தமிழ் தாதாயே, எல்லாம் வல்ல ஏக இறைவனின் விருப்பத்தினால் அமையப்பெற்ற பரம்பை பைந்தமிழ் பேரவை தமிழ் தலைக்க தலைமுறை விழிக்க என்ற ஆற்றல் மிக்க முழக்கத்தோடு இம்மண்ணில் உதயமாகிறது. இப்பேரவை மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்ந்திட தமிழ்பால் பருக வேண்டும் என்ற நன்னோக்கில் பரம்பை பைந்தமிழ் பேரவை அமைந்திட வழிகாட்டிய இன்றைய இந்த முதல் கவியரங்கத்திற்கு கவியரங்க நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய அமீரகத்தினுடைய ஒட்டுமொத்த தமிழ் சங்கங்களை எல்லாம் ஒருங்கிணைத்த அன்பினர், உலகம் சுற்றும் வாலிபர், மனிதநேயமிக்க பண்பாளர், பத்திரிகையாளர், வல்லல் தன்மை மிக்க மகான், ஓய்வறியா பகலவன், இப்பேரவையினுடைய நிறுவன தலைவர் முருகை இதயத்துல்லா அவர்கள் விழா தலைமை ஏற்றிட அன்போடு வரவேற்கின்றேன். இத்தகைய அருமைமிக்க ஒரு தமிழ் சான்றோர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு அமைப்பினை உருவாக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு எங்களை எல்லாம் வழிநடத்தி நமது பரம்பை பைந்தமிழ் பேரவையின் கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய மானுட பிரியன் அவர்கள், மானுடம் வெல்ல வேண்டும் என்ற வேட்கை கொண்ட அத்தகைய மாபெரும் மாமனிதர் அவர்கள் நமக்கு வாழ்த்துரை வழங்கி இருக்கிறார்கள். அவர்களையும் இந்த இனிய பொன் மாலை வேளையிலே வருக வருக என வரவேற்கின்றேன். எனது அருமை நண்பர், நாங்கள் இருவரும் காதலர்கள். அப்படிப்பட்ட ஒரு அன்பிற்கு சொந்தக்காரர் பெயர் இதயத்துல்லா எனது இதயத்தில் எப்பொழுதும் உள்ளவர். கனவிலும் நனவிலும் கட் ஆயிருச்சு. இணையம் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன். இணைய சிக்கல் இருக்கு. சரி, ஓகே ஓகே ஓகே. இணைஞ்சிருவாரு, வந்துருவாரு. ஐயா சோலைராஜா ஐயா இருக்கீங்களா? கவியரங்க துவங்கிடலாமா? ஐயா இருக்குங்க. ஐயா கவியரங்க ஆரம்பிச்சிருக்கல, கவிஞர்கள் வந்துட்டாங்க. நல்லதுங்க. நல்லதுங்கய்யா. இந்த சிறப்பான கவியரங்கை துவக்கி வைக்க வருமாறு இந்த பொறுப்பினை, இந்த தளத்தினை மரியாதைக்குரிய கவிஞர் சோலைராஜா அவர்கள் வசம் ஒப்படைக்கலாம். அவர்கள் தொடரட்டும். அனைவருக்கும் அன்பார்ந்த உற்சாகமான மாலை வணக்கம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பறைசாற்றிய மகாகவி பாரதியின் சிந்தனைகளையும்,
இவ்வுலகில் தோன்றிய முதல் மாந்தன் தமிழன், அவன் பேசிய முதல் மொழி தமிழ், இந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் என்று ஆய்வுகளால் நிலைநாட்டிய மொழி ஞாயிறு தேவனைய பாவாணரின் சிந்தனைகளை வணங்கி, தமிழ் வளர்க்க தலைமுறை விழிக்க என்ற பெரும் முழக்கத்தோடு, நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு முழக்கத்தோடு பரம்பை மண்ணில் மிக வீரியமாக இன்று எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய அளவில் ஒரு அமைப்பை நிறுவி எங்களை எல்லாம் தமிழ் படுத்திய, ஆற்றுப்படுத்திய மதிப்பிற்குரிய பரம்பை பைந்தமிழ் பேரவையினுடைய தலைவர் திரு முகவை ஹிதாயத் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் என்றால் முகவை மண்ணில் இவர் முகம் அன்றி இவர் பேச்சின்றி இருக்காது என்ற அளவில் எப்படித்தான் இந்த மனிதர் இப்படி பம்பரமாக தமிழ் போல் சுற்றி கொண்டிருக்கிறாரோ என்று வியக்கும் அளவிற்கு எங்கும் தமிழ் பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்ற பரம்பை பைந்தமிழ் பேரவையினுடைய கௌரவ தலைவர் எம்மை இந்த முகவை மண்ணிற்கு அறிமுகப்படுத்திய ஒரு ஆண் தாய் என்றே நான் அவரை சொல்வேன். அந்த அளவிற்கு என்னை அறிமுகப்படுத்தியவர் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று அவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் மதிப்புமிகு திரு மானுட பிரியன் ஐயா அவர்கள் எமது நீண்டகால இணைய நண்பரும், தமிழில் ஒரு ஆங்கில ஆசிரியராக இருந்தாலும் தமிழில் ஒரு தனியார் தாகம் கொண்டு பல நூல்களை கவிதை கொண்டு இயற்றி இன்று இந்த அமைப்பிற்கு ஒரு தூணாக வேறாக பரம்பை மண்ணில் தமிழ் பணி ஆற்ற தன்னை தயார்படுத்தி இருக்கின்ற அன்பு நண்பர் கவிஞர் திரு கவிஞர் இதயா ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று அவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, சிறப்பான முறையில் வரவேற்புரை நல்கிய பரம்பை பைந்தமிழ் பேரவையினுடைய செயலர் திரு திருநீலகண்ட பூபதி ஐயா அவர்களையும், நன்றியுரை நல்கியிருக்கின்ற பரம்பை பைந்தமிழ் பேரவையினுடைய மகளிர் பிரிவு பொருளாளர் எழுத்தாளர் திருமதி ஆயினா முகமது அம்மா அவர்களுக்கும் வாழ்த்துரை வழங்க வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து தமிழ் உறவுகளையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். தமிழ் அமைப்புகள் இன்று நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக புத்தம் புது ஆற்றலோடு வீரியத்தோடு தொடர்ந்து கொண்டதும் முகவை மண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு வீரியமிக்க பணியை ஆற்றி கொண்டிருக்கிறது. அதன் பயனாக இன்று என்னை போன்ற ஒரு அடையாளம் தெரியாத நபர்களை எல்லாம் இன்று தமிழ் கொண்டாடி இருக்கிறது, அடையாளப்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் எனக்கு இன்று கவியரங்க தலைமை பொறுப்பு கொடுத்த பரம்பை பைந்தமிழ் பேரவையினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு நாம் நேரடியாக கவியரங்கத்திற்கு சொல்லலாம். கவிபாடும் கவி குயில்களாக கவிஞர் வளர்மதி தமிழாசிரியர் அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கவிஞர் அம்மா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். அடுத்ததாக பரமக்குடியிலிருந்து பாவலர் தமீன் கவிஞர் ஐயா இணைந்திருக்கிறார். ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். ஆங்கில ஆசிரியர் கவிஞர் ஆரோக்கிய ஜெயராணி அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அம்மா அவர்களையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். தருமபுரியிலிருந்து கவிமாமணி அரங்கநாயகி கண்ணன் ஒரு மூத்த கவிஞர், அவர்களும் இன்று இணைந்திருக்கிறார்கள். அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக சென்னையிலிருந்து பானுமதி அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அம்மா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். அடுத்ததாக உதவி பேராசிரியர் புலவர் பி ஆனந்த் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களையும் நமது பரம்பை பைந்தமிழ் பேரவையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக ஆய்வக உதவியாளர் கவிஞர் கு செந்தாமரை செல்வி அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அம்மா அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்த நிகழ்விற்காக ஆக்கமும் ஊக்கமும் அளித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு வரவேற்கும் நல்ல உள்ளங்களாக செயற்குழு உறுப்பினர்கள் தண்டாயுதபாணி ஐயா அவர்களையும், திரு சிவகுரு ராஜா ஐயா அவர்களையும், திரு அன்வர் ராஜா ஐயா அவர்களையும், திரு இந்திரஜித் ஐயா அவர்களையும் பரமக்குடி பரம்பை பைந்தமிழ் பேரவையின் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்றோம். பைந்தமிழின் பேரொலி பாரங்கும் தமிழொலி முதல் கவியரங்கமே ஒரு இணையவையிலாக மெய்நிகர் வாயிலாக முன்னெடுத்திருக்கிறோம். இந்த நிகழ்வானது முதல் நிகழ்வே தமிழை கொண்டாடுவதற்காக, தமிழின் அளப்பெரிய சக்திகளை உலகளவில் பறைசாற்றுவதற்காக இந்த நிகழ்வை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். முதல் கவிஞராக தலைமை என்ற முறையில் என்னுடைய கவிதை மரபு கவிதை என்சீர் ஆசிரிய விருத்தத்தில் என்னுடைய முதல் கவிதையை பைந்தமிழின் பேரொலி பாரங்கும் தமிழொலி என்ற பொறுமையில், மொழிக்கெல்லாம் தாய்மொழி தமிழை வாரில், மொழிக்கெல்லாம் தாய்மொழி தமிழை பாரில், மொட்டாக மனம் தருமே மண்ணில் என்றும், விழிப்பினையும் ஊட்டிடுமே தமிழர் நெஞ்சில், விழிப்பினையும் ஊட்டிடுமே தமிழர் நெஞ்சில், வீணரையும் மாய்த்திடுமே அறிவால் வென்று, களிப்பின்றி காத்திடுமே கண்ணல் போல, கருணையோடு வார்த்திடுமே அன்பால் நம்மை, அழியாத இலக்கணமும் தமிழின் செல்வம்,
அறிவார்ந்த இலக்கியமும் அழியா பேராம். செறிவான படைப்புகளும் செருக்காய் உண்டு, செந்தமிழின் சாற்றினையும் சுவைப்பார் எங்கு. நெறியோடு நின்றிடவே வழியை காட்டும் தமிழ், நெறியோடு நின்றிடவே வழியை காட்டும். நேர்வழியில் சென்றிடத்தான் நெஞ்சை ஊட்டும். வறியோர்கள் வாழ்வினையும் வளமாய் மாற்றும். வள்ளுவத்தின் சாரத்தில் வாழ்வை ஆற்றும். வள்ளுவத்தின் சாரத்தில் வாழ்வை ஆற்றும். அறிவியலின் ஆற்றலையும் அசைத்து பார்க்கும். அணுவினையும் அழகாக பாட்டில் சேர்க்கும். அணுவினையும் அழகாக பாட்டில் சேர்க்கும். இளங்கோவும் சீத்தலையும் வார்த்தை வித்தாய். இதமான மனத்தினிலே வார்ப்பார் நன்றாய். வளமான சிந்தனையை கவியில் ஏற்றி வற்றாத நல்வழியை நாளும் காட்டும். உளமாற்றும் நற்றினையும் நன்னூல் போல, உளமாற்றும் நற்றினையும் நன்னூல் போல, உலகத்தில் உறுதுணையாய் அறத்தை தாங்கும். களமாண்ட மூவேந்தர் புகழை பாரில், களமாண்ட மூவேந்தர் புகழை பாரில், கண் போல காத்திடுமே காலம் எல்லாம். இன்சுவையாய் ஔவையாரின் ஆத்தி சூடி, இன்சுவையாய் ஔவையாரின் ஆத்தி சூடி, இல்வாழ்வு சிறந்திடவே வழியை காட்டும். நன்னெறியும் நல்வெளியும் நம்மை காக்க, நாளெல்லாம் தமிழ் நெறியில் புதுமை செய்யும். நாளெல்லாம் தமிழ் நெறியில் புதுமை செய்யும். பன்முகத்தை பாரதியின் எழுத்தில் ஏற்று, பன்முகத்தை பாரதியின் எழுத்தில் ஏற்று, பண்பாட்டை உள்ளத்தில் தாங்கிச் செல்லும். பாரினிலே நீயே மூத்தாய் தமிழே, பாரினிலே நீயே மூத்தாய், பண்பினிலே உயிராய் வார்த்தாய். ஊரினை தாயாய் காத்தாய், உணர்விலே தமிழாய் பூத்தாய். காரியம் சரியாய் செய்ய கருவிலே ஒளியாய் வந்தாய். ஏரியில் குளத்தில் எல்லாம் எங்களின் சொத்தாய் நின்றாய். ஏரியில் குளத்தில் என்றான் எங்களின் சொத்தாய் நின்றாய். கம்பனின் கவிதை வாழ்வில் கருத்தினை நித்தம் கூட்டும். எம்மதம் என்றால் என்ன, எம்மதம் என்றால் என்ன, எழுந்திடும் அறிவால் தீட்டும். தும்மிடும் போதும் மூச்சாய் துணிவினை முன்னே காட்டும். தம்முயிர் போன்றே என்றும், தம்முயிர் போன்றே என்றும், தமிழினை உறவாய் பூட்டும். பாரதி பாட்டும் நம்மில் பாகினை நன்றாய் ஊட்டும். வீரமும் கலந்து நித்தம் வீணரின் தலையில் குட்டும். காரணம் சொல்லி நம்மை, காரணம் சொல்லி நம்மை, கவிதை வரிகள் தீட்டும். தோரண சொற்கள் கொண்டே தொன்மமும் கலந்து கொட்டும். பாவகை யாவும் மண்ணில் பாசுரம் முழங்கும் நாளும், பூவகை மனமாய் பூத்து புத்துயிர் வீசும் எங்கும். பாவமும் போக்கி மீண்டும் பருகிட நாளும் தூண்டும். காவலும் தமிழால் காத்து காற்றினில் கலந்த தேனாய் வீசும், காற்றினில் கலந்த தேனாய் வீசும் என்று கூறி, இந்த செந்தமிழை இந்த பரம்பை பைந்தமிழ் பேரவையில் முதல் கவிதையாக, தலைமை கவிதையாக பாட வாய்ப்பளித்த அத்துணை தமிழ் சான்றோர்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றினையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாம் கவியரங்கிற்கு செல்லலாம். முதல் கவிஞராக அம்மா இணைந்திருக்கிறீர்களா? வளர்மதி அம்மா இணைந்திருக்கிறீர்களா? தமிழாசிரியர் நன்றி. பேச்சிலே மதியை கொண்டவர், பேச்சிலே மதியை கொண்டவர், கவியிலே செந்தமிழை கொண்டவர். தமிழிலே ஆசானாய் நின்று, தமிழிலே ஆசானாய் நின்று, இன்று அரங்கை தம் மொழியால் ஈர்க்க வருகிறார். இன்று அரங்கை தம் மொழியால் ஈர்க்க வைகிறார். கவிதையில் அவரே மூத்தவர், தமிழில் அவரே செம்மாந்தவர் என்று சொல்லி மதிப்பிற்குரிய தமிழாசிரியர் கவிஞர் வளர்மதி அம்மா அவர்களை பரம்பை பைந்தமிழ் பேரவையின் சார்பாக எங்கள் மாமன்றத்திற்கு கவிபாட அன்போடு வருக வருக என்று இருகரம் குப்பி வரவேற்கிறேன். அம்மா வருக, உங்கள் கவியை தருக. நான் வளர்மதியாகிய நான் பரமக்குடியில் பரம்பை பைந்தமிழ் பேரவையில் நிறுவனர், கௌரவ தலைவர், துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், இணை செயலாளர், செயற்குழு உறுப்பினர் என்று செயல்பட்டு வரும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் இப்பேரவையில் ஆணி வேறாய் இருப்பவர், என்னை இங்கு அறிமுகப்படுத்தியவர் மாமனிதர் இதய ஆசிரியருக்கும் என் சிரம் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கவியரங்கில் அனைவருக்கும் மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய புதுமையான, சிறப்பான, அருமையான ஒரு சிறு கவிதையை தங்கள் முன் சிறப்பிக்க வந்துள்ளேன். கவிதையின் தலைப்பு
பைந்தமிழின் வேரொலி பாரெங்கும் தமிழொலி. விட்டு வா, அவங்களுக்கு பைந்தமிழின் தண்ணி ஊத்தி கிடக்கு. யார் ஊத்துனது? வேரொலி பாரெங்கும் தமிழொலி என்ற அருமையான தலைப்பு. பைந்தமிழின் வேரொலியே பாரெங்கும் பரவிடுமே. பைந்தமிழின் வேரொலியே பாரெங்கும் பரவிடுமே. பார் போற்றும் பண்பாட்டின் பசும்பொன்னாய் விளங்கிடுமே. பார் போற்றும் பண்பாட்டின் பசும்பொன்னாய் விளங்கிடுமே. தேன் சிந்தும் தமிழ் மொழியே தென்றன தளிவிடுமே. தேன் சிந்தும் தமிழ் மொழியே தென்றன தளிவிடுமே. திங்களென தூய ஒளி திசையெங்கும் பொழிந்திடுமே. திங்களென தூய ஒளி திசையெங்கும் பொழிந்திடுமே. சங்கத்தின் சீர்மிகுதி சரித்திரமாய் நிறைந்திடுமே. சங்கத்தின் சீர்மிகுதி சரித்திரமாய் நிறைந்திடுமே. சான்றோரின் சொற்குவியல் சாகரமாய் விரிந்திடுமே. சான்றோரின் சொற்குவியல் சாகரமாய் விரிந்திடுமே. வள்ளுவத்தின் வாய்மொழிகள் வாழ்மொழியாய் மலர்ந்திடுமே. வள்ளுவத்தின் வாய்மொழிகள் வாழ்மொழியாய் மறந்திடுமே. வானத்தின் விண்மீன் போல் வழிகாட்டி நின்றிடுமே. வானத்தின் விண்மீன் போல் வழிகாட்டி நின்றிடுமே. கம்பனது கற்பனையால் கற்பனைகள் காவியமாய் கழிந்திடுமே. கம்பனது கற்பனைகள் காவியமாய் கழிந்திடுமே. கண்ணலெனும் சுவையோடு கருத்தினிலே இனித்திடுமே. கண்ணலெனும் சுவையோடு கருத்தினிலே இனித்திடுமே. அன்னை என அரவணைத்து அன்போடு செய்திடுமே. அன்னை என அரவணைத்து அன்பொழுக செய்திடுமே. ஆரவென அறிவூட்டி அகமெல்லாம் நிரப்பிடுமே. ஆரவெல்லாம் அறிவூட்டி அகமெல்லாம் நிரப்பிடுமே. முத்தமிழின் முத்தொலிகள் முகிலெனவே பொழிந்திடுமே. முத்தமிழின் முத்தொலிகள் முகிலெனவே பொழிந்திடுமே. முல்லை மன வாசனை என்ன மனமெங்கும் பரவிடுமே. முல்லை மன வாசனை என மண்ணெங்கும் பரவிடுமே. எட்டு திக்கும் எழில் சேர்த்து ஏற்றமுடன் உயர்ந்திடுமே. எட்டு திக்கும் எழில் சேர்த்து ஏற்றமுடன் உயர்ந்திடுமே. எண்ணங்கள் சிறகு விரித்து இமய வரை சென்றிடுமே. எண்ணங்கள் சிறகு விரித்து இமய வரை சென்றிடுமே. கல்வி என்னும் கற்பகமாய் காலமெல்லாம் காத்திடுமே. கல்வி என்னும் கற்பகமாய் காலமெல்லாம் காத்திடுமே. கலங்காத நெஞ்சங்களில் கனவு விதை விதைத்திடுமே. கலங்காத நெஞ்சங்களில் கனவு விதை விதைத்திடுமே. பைந்தமிழின் பேரொலியால் பாரெங்கும் தமிழொலிக்க. பைந்தமிழின் பேரொலியால் பாரெங்கும் தமிழொலிக்க. பல்லாண்டு தமிழன்னையின் புகழ்கொடி பறக்கட்டும். பல்லாண்டு தமிழ் அன்னையின் புகழ்கொடி பறந்திடட்டும். செம்மொழியின் செழுமையெல்லாம் செந்தேனாய் சுரந்திடட்டும். செம்மொழியின் செழுமையெல்லாம் செந்தேனாய் சுரந்திடட்டும். சீர்தமிழின் சிறப்பொலியே உலகமெங்கும் நிலைத்திடட்டும். சீர்தமிழின் சிறப்பொலியே உலகமெங்கும் நிலைத்திடட்டும். மீண்டும் மீண்டும் பரம்பை பைந்தமிழ் பேரவைகளுக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, தமிழின் ஒளி உலகமெங்கும் பரவட்டும். பைந்தமிழின் பெருமை தலைமுறைகள் தலைக்கட்டும். கவிதையால் இணைவோம், தமிழால் உயர்வோம். தமிழ் வாழ்க, தமிழ் புகழ் என்றென்றும் ஓங்குக. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அவையினருக்கு நன்றி நன்றி. சிறப்பு 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 அம்மா. பரம்பை பைந்தமிழ் பேரையத்தினுடைய எண்ணமும் கனவும் ஒரு துளி விதை போட்டது போல உங்களுடைய கவிதை அமைந்திருக்கிறது. நம்முடைய தமிழ் ஆளுமைகளுடைய நோக்கம் உங்களுடைய கவிதையால் நிறைவடைந்திருப்பதாக எனக்கும் பெரிய நம்பிக்கை.
பார்போற்றும் பண்பாட்டின் பசும்பொன்னாய் விளங்கிடுமே என்று தமிழை நீங்கள் புகழாரம் சூட்டியது பெருமிதமாக இருக்கிறது. தேன் சிந்தும் தமிழ் ஒளி, தேன் சிந்துகின்ற தமிழ் ஒளியாக உங்களுடைய கவிதை அமைந்திருக்கிறது. திங்களென தூய ஒளியாக, திசையெங்கும் பேரொளியாக நீங்கள் தமிழுக்கு புகழாரம் சூட்டிய திங்கள் ஒளியாக, திசையெங்கும் பேரொளியாக நீங்கள் சூட்டிய விதம் சிறப்பு. தங்கத்தின் சீர்மிகுதியாக, இந்த தங்கத்தின் சீர்மையாக தனித்தமிழ், இந்த தமிழ் உயிர் மூச்சாக என்று சொல்லியிருக்க, சான்றோரின் செல் நெல்லாக என்றும் நிலைத்திருக்கின்ற இந்த தமிழுக்கு உங்களுடைய அலங்காரங்கள் மென்மேலும் அதே போல வள்ளுவத்தின் வாய்மொழி, வள்ளுவத்தின் வாய்மொழி வாழ்வியலை ஒளி சேர்ப்பதாக என்று தேவையான ஒரு கருத்து. வள்ளுவத்தின் வாய்மொழியை மறந்ததற்காக என்று அழிவு பாதையில் நாம் செல்கின்ற இந்த அவலங்களை எல்லாம் நீங்கள் சுட்டிக்காட்டியது சிறப்பு. கம்பனது கற்பனைகள், கம்பனது கற்பனைகள் எல்லாம் காவியமாய் விளைந்திட வேண்டும் என்று சொல்லியிருக்க, கண்ணலென ஒரு கண்ணலென சுவையோடு இந்த கவியினுடைய பெருமையை நீங்கள் அலங்கரிக்க, பன்மொழிக்கு தாயாக தமிழாக உயர் மொழியாக தமிழ் மொழியினுடைய புகழ்மொழி உலகெங்கும் பரவ வேண்டும் என்று உங்களுடைய அறைகூவலும் உங்களுடைய செம்மாந்த கவிநடையும் இந்த அரங்கை மகிழ்ச்சியாக்கியது. தமிழ் வாசத்தை, தமிழ் மனத்தை தேனாக, கண்ணலாக, திங்கள் ஒளியாக, சுடரொளியாக, வள்ளுவத்தின் வாய்மொழியாக, பசும் பொன்னாக இந்த அரங்கை நிறைத்ததம்மா. உங்களுக்கு பாவேந்து நம்மளுடைய இந்த பரம்பை பைந்தமிழ் பேரவையானது உங்களை வாழ்த்துகிறது, வணங்குகிறது. உங்களுடைய செம்மாந்த கவிதைக்கு நன்றி பாராட்டுகிறேன். வாழ்த்துக்கள் அம்மா, மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த பாவலராக பெயரிலேயே தமிழை கொண்டவர், தமிழ் அமுதை மூச்சாய் கண்டவர், கவியோடும் அமுதோடும் இரண்டர கலந்து நம்முடைய பரம்பை பைந்தமிழ் பேரவையினுடைய இன்றைய அரங்கை தமிழ் மனம் கமல செய்ய இருக்கின்ற பரமக்குடி பாவலர் தமிழ் ஐயா அவர்களை அரங்கத்திற்கு கவிபாட அன்போடு அழைக்கின்றேன். ஐயா வருக, இணைப்பில் உள்ளீர்களா? சரி, ஐயா இணையக்கூடும். அடுத்த பாவலராக ஆங்கில ஆசிரியராக இருந்தார் அவர் இருக்கிறாரு, தமீம் இணைஞ்சிருக்கிறாரு. தமிழையா? தமீம் ஐயா அவர்களை, தமீம் ஐயா இருக்காரு. தமீம் ஐயா, நீங்கள் கவிதை பாடலாம். தமீம் ஐயா, பயணத்தில் ஏதேனும் இருந்தால் கொஞ்சம் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கிய ஜெயராணி அம்மா இணைப்பில் உள்ளீர்களா? இருக்காங்க, அவங்களும் இருக்காங்க. அவங்கள கூட கூப்பிடுங்களேன். ஆரோக்கிய ஜெயராணி அம்மா வருக. அரங்கநாயக அம்மா இணைப்பில் இருந்தா கொஞ்சம் ஆயத்தமாக இருங்கள். பானுமதி அம்மா இணைப்பில் இருந்தா கொஞ்சம் ஆயத்தமாக இருங்கள். புலவர் பே ஆனந்தையா உதவி பேராசிரியர் ஐயா இணைப்பில் இருந்தால் கொஞ்சம் ஆயத்தமாக இருக்கவும். ஆய்வக உதவியாளர் கவிஞர் பூ செந்தாமரை செல்வி அம்மா ஆயத்தமாக இருக்கவும். ஆரோக்கிய ஜெயராணிமா பாடலாமா? ஓகேங்கப்பா, ஆரம்பிக்கவாங்க சார். ஆமா, ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். பரம்பை பைந்தமிழ் பேரவையில் கவிபாட அழைத்த கவிஞர் பெருமக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கி எனது கவிதையை வழங்குகின்றேன். அன்னையின் தாலாட்டு மொழியில் அமிழ்தம் சுவைத்த மயக்கத்தில் உறங்கினேன். தாலாட்டு மொழியில் அமிழ்தம் சுவைத்த மயக்கத்தில் உறங்கினேன். அன்று புரியவில்லை மொழியின் ஒளியை, அன்று புரியவில்லை மொழியின் ஒளியை. இன்று புரிகிறது அழகிய தமிழ் மொழியின் மாபெரும் ஒளிச்சுடர்தான் மங்காத ஞான ஒளி என்று. இன்று புரிகிறது அழகிய தமிழ் மொழியின் மாபெரும் ஒளிச்சுடர்தான்
மங்காத ஞான ஒளி என்று. தமிழ் மொழியை கருவறையிலிருந்து கற்றுத்தந்த கற்றுத்தந்த என் அம்மாவை அம்மா என்று அழைக்கும் பொழுது மெய்யெழுத்து உதட்டில் ஒட்டி உள்ளத்திலும் உயிரிலும் கலக்கின்றது. மெய்யெழுத்து உதட்டில் ஒட்டி உள்ளத்திலும் உயிரிலும் கலக்கின்றது. தோளில் சுமந்த என் அப்பாவை அப்பா என்று அழைக்கும் பொழுது தோளில் சுமந்த என் அப்பாவை அப்பா என்று அழைக்கும் பொழுது உணர்வில் உறவுகளும் பேசுகின்றது. தோளில் சுமந்த என் அப்பாவை அப்பா என்று அழைக்கும் பொழுது உணர்வில் உறவுகளும் பேசுகின்றது. தமிழ் மொழியை பாரெங்கும் பறைசாற்ற பரமன் அருளிய வாய்ப்பிது. தமிழ் மொழியை பாரெங்கிலும் பறைசாற்ற பரமன் அருளிய வாய்ப்பிது. தமிழை பறைசாற்ற தடைகள் 1000. தமிழை பறைசாற்ற தடைகள் 1000. தடைகளை தகர்த்திட துடிக்கிறது என் மனம். அந்த தடைகளை தகர்த்திட துடிக்கிறது என் மனம். பிற மொழி கலவையின்றி செம்மொழி தமிழன் சிறப்பை பிறமொழி கலவையின்றி செம்மொழி தமிழன் சிறப்பை இலக்கண பிழையின்றி நயத்தோடு எடுத்துரைக்க விளைகின்றேன். பாரெங்கும் பறந்து விரிந்திருக்கும் தமிழர்களுக்கு பாரெங்கிலும் பறந்து விரிந்திருக்கும் தமிழர்களுக்கு என் தமிழ் மொழியாம் அன்னை மொழியை அன்போடு காணிக்கையாக்குகின்றேன். எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மீண்டுமாய் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெகு சிறப்பு அம்மா, வெகு சிறப்பு. பரம்பை பெருந்தமிழ் பேரவையில் உங்களுடைய கவிதை அனைவர் உள்ளத்தையும் தொட்டு சென்றது. அன்னையின் தாளாட்டு மொழியில் அமுதாய் சுவைத்த அந்த மயக்கத்தில் உறங்கினேன் என்று ஒரு அழகான ஒரு தொடக்கம். உண்மையிலேயே இதுவரை யாரும் அந்த அன்னையின் அமுதை சுவைத்து உறக்கத்தில் ஆழ்த்தியவர் அல்ல. உங்களுடைய கவிதை எங்களையும் அந்த நிலைக்கு கொண்டு சென்றது. அன்று புரியவில்லை, இன்று புரிகிறது. அந்த தமிழின் ஆளுமையும் தமிழின் மொழியின் மீதும் இன்றும் புரிகிறது. அழகிய மொழியின் மாபெரும் ஒளி சுடர் என்று ஒரு உலகாங்கிதமான சொல்லாடலால் நீங்கள் தமிழை அணி சேர்த்திருக்கிறீர்கள். கருவறையில் கற்றுத்தந்த அம்மாவின் அந்த இம் என்ற மெய் உதட்டில் ஒட்டி உள்ளத்திலும் உயிரிலும் கலப்பதாக ஒரு அழகான ஒரு ஒரு செயல், ஒரு அழகான ஒரு வார்த்தை ஜாலம் மிக சிறப்பாக இருக்கிறது. அதே போல தோளில் சுமந்த அப்பாவிற்காகவும் அது அந்த அப்பாவுக்கு அந்த மெய்யானது நம்முடைய உணர்வுகளையும் உள்ளத்தோடு பேச வைக்கிறது என்பதை நீங்கள் அழகாக சொல்லியிருக்கீங்க. அதே போல ஒரு சிறந்த ஒரு தன்னலமற்ற இந்த தமிழ் மொழியினுடைய இருக்கின்ற தடைகள், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைய சூழலில் மிக மிக முக்கியமான அந்த தடைகள் நீக்குவதற்கு, தடைகளை தகர்த்து உடைப்பதற்கு துடிக்கிறது என் மனம் என்று ஒரு அழகான ஒரு செம்மொழி இலக்கண பிழையின்றி தூய தமிழில் நாம் எடுத்துரைக்க நான் விரும்புகிறேன் என்று உங்களுடைய இந்த ஆதங்கம் எங்களின் ஆதங்கம். உங்களுடைய கவிதையை இந்த மாமன்றம் அன்போடு ஏற்று பெருமை கொள்கிறது. இந்த பரம்பை பைந்தமிழ் பேரவை உங்களுடைய கவிதையை பாராட்டுகிறது. வாழ்த்துக்கள் அம்மா. இன்னும் பல கவிதைகளை தமிழ் செம்மாந்த தமிழுக்கு ஏற்றி தமிழுடைய நயத்தை உலகறிய செய்ய இந்த மன்றம் உங்களை வாழ்த்துகிறது, வணங்குகிறது. வாழ்த்துக்கள் அம்மா, மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம் சார், ரொம்ப நன்றி. நன்றிங்க. பாவலர் தமீம் ஐயா இணைப்புல இருக்கீங்களா? ஐயா இணைப்புல இருக்கேங்க ஐயா. நன்றி. பரமக்குடியில் வாழ்கின்ற பாவலர் தமீம் ஐயா அவர்கள் கவிதையிலே செம்மாந்து தமிழிலே தன்னை நினைத்து அமுதோடும் பாகோடும் இந்த மாமன்றத்தில் கவி சேர்க்க அன்போடு நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா அவர்களை அன்போடு ஏற்று இந்த மாமன்றத்தில் அவரின் கவிதையை அரங்கேற்ற மாமன்றத்தின் சார்பாக, இந்த பேரவையின் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். ஐயா வருக. கவியரங்கத்திற்கு தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய
கவியரங்க தலைவர் சோலைராஜா அவர்களே மற்றும் முன்னிலை வைக்கக்கூடிய கவிஞர் இதயா அவர்களே, கவிஞர் மானுடப்பிரியன் அவர்களே, இன்னும் இந்த நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய ஏனைய கவிஞர்கள் அனைவரையும், தமிழ் சான்றோர்களையும் ஆன்றோர்களையும் அடியேனும் வருக வருக என வரவேற்று இப்படி ஒரு வாய்ப்பை வழங்கிய நமது பேரவைக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு தெரிந்த இந்த சிந்தனையில் என் தாய்மொழி தமிழ் மொழியினுடைய அடியனுடைய சிறிய வாழ்த்துக்களுடன் ஆரம்பம் செய்கிறேன். ஏக இறைவனுடைய அமைதியும் சமாதானமும் எல்லா நிலைகளிலும் நிலைபெறட்டுமாக. பைந்தமிழின் பேரொளி பாரெங்கும் தமிழொளி. பைந்தமிழின் பேரொளி பாரெங்கும் தமிழொளி. அகரத்தில் தொடங்கும் அதிசய உலகு, அகரத்தில் தொடங்கும் அதிசய உலகு, ஆன்மா உணர்த்தும் ஆரூட மொழி. ஆன்மா உணர்த்தும் ஆரூட மொழி. இயற்கை இலக்கணம் வாழ்வியல் ஒளி. இயற்கை இலக்கணம் வாழ்வியல் ஒளி. ஈகை பண்பியல் இலக்கியம் வழியே. ஈகை பண்பியல் இலக்கியம் வழியே. உவகை ஊட்டும் உன்னத உண்மையே. உவகை ஊட்டும் உன்னத உண்மையே. ஊடல் இன்பம் உள்ளத்தின் கண்ணாடி. ஊடல் இன்பம் உள்ளத்தின் கண்ணாடி. எல்லாம் இறையனும் தமிழ் மறையே. எல்லாம் இறையனும் தமிழ் மறையே. ஏகத்துவம் போதிக்கும் சமத்துவ மொழி. ஏகத்துவம் போதிக்கும் சமத்துவ மொழி. ஐயம் தீர்க்கும் அறிவின் வழி. ஐயம் தீர்க்கும் அறிவின் வழி. ஒற்றுமை சொல்லும் உற்சாக மொழி. ஒற்றுமை சொல்லும் உற்சாக மொழி. ஓங்கி ஒலிக்கும் உயிர் நெடில் வழி. ஓங்கி ஒலிக்கும் உயிர் நெடில் வழி. ஔதாரம் போற்றும் அழகிய வழி. ஔதாரம் போற்றும் அழகிய விழி. அக்கம் விளையும் ஆரோக்கியம் மானுடம். அக்கம் விளையும் ஆரோக்கியம் மானுடம். இந்த கவிதையை அகரத்துல ஆரம்பிச்சு அக்கத்துல முடிச்சிருக்கிறேன். தமிழ் மொழியினுடைய சிறப்புக்காக இந்த வாய்ப்பை வழங்கிய பேரவை தலைவர் அனைவருக்கும், பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்வுல பங்கேற்க செய்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்பு சிறப்பு ஐயா. அகரத்தில் தொடங்கி அக்கில் முடித்து தமிழின் பெருமையை தமிழ் உயிர் எழுத்துக்களால் தொடங்கி மிக சிறப்பாக கவி இயற்றியமைக்காக பரம்பை பைந்தமிழ் பேரவை உங்களை வாழ்த்துகிறது, வணங்குகிறது. அகரத்தில் தொடங்கும் அதிசய உலகு. உண்மையிலேயே தமிழ் என்பது அதிசய உலகு. அது அகரத்தில் தொடங்குவது இன்னும் அழகு என்ற வகையில் ஆன்மா உரைத்தும் இரண்ட மொழி, ஒரு அழகான ஒரு மொழி, ஆருட மொழி என்று ஒரு புலனாங்கிதமான சொற்கள். நம்முடைய ஆன்மாவை உயர்த்துகின்ற ஒரு ஆருட மொழியாக இருக்கிறது. ஈகை பண்பு. ஈகை பண்பு உலகிற்கெல்லாம் ஈகையை போதிக்கின்ற நம்முடைய கௌரவ தலைவர் சொல்லப்ப யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு பெரிய அறைகூவலை இந்த உலகிற்கு கொண்டு வந்து ஈகையை கொண்டு வந்த ஈகை மொழி என்று சொல்லி உலகை அளக்குகின்ற ஒரு உன்னதமான மொழியாகவும் சொல்லியிருக்கீங்க. எல்லாம் இறை என்னும் தமிழ் மொழியே தமிழ் மறையே என்பது எல்லாம் இறை என்னும் ஒரு தமிழ் மறையை கொண்டு வந்தது. அதே போல சமத்துவம், எங்கும் சமத்துவத்தையும் ஒரு சகோதரத்துவத்தையும் ஏகத்துவத்தையும் பின்பற்றக்கூடிய மொழியாக சொல்லியிருக்கிறீர்கள். அதே போல இன்பம் உயர்த்தக்கூடிய ஒரு அன்பின் மொழியாகவும் ஒற்றுமையை சேர்க்கக்கூடிய ஒரு உலக மொழியாகவும் அவதாரம் போற்றுகின்ற ஒரு ஆளுமை மிக்க மொழியாகவும் இந்த மொழியினுடைய சிறப்புகளை அகர நம்முடைய தமிழ் உயிர் எழுத்துக்களால் நீங்கள் வடித்த இந்த அழகு கவிதை வெகு சிறப்பு ஐயா. உங்களுக்கு பரம்பை பைந்தமிழ் பேரவை உங்கள் கவிதையை வாழ்த்துகிறது, வணங்குகிறது. மீண்டும் பல்வேறு அரங்குகளில் நம்முடைய அரங்குகளில் உங்களுடைய கவிதை முழங்கட்டும் என்று சொல்லி உங்களுக்கு நமது பரம்பை பைந்தமிழ் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள் ஐயா, மிக சிறப்பான அருமையான கவிதை. வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. அடுத்த கவிஞராக புலவர் பே ஆனந்தையா இணைப்பில் உள்ளீர்களா? அவர்களை தொடர்ந்து ஆய்வக உதவியாளர் கவிஞர் பூ செந்தாமரை செல்வி அம்மா, கவிஞர் பானுமதி அம்மா இணைப்பில் யாரேனும் உள்ளீர்களா? செந்தாமரை அம்மா இணைப்பில் உள்ளீர்களா? இருக்கிறேன் ஐயா.
ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த கேமராவை சரி பண்ணிட்டு அப்படியே வந்துடுறேன். சரிங்க, அப்ப உங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருங்க, படுத்துங்க. வாங்க வாங்க. இருக்கிறார் புலவர் ஆனந்த். பாடலாம் பாடலாம். உதவி பேராசிரியர் கவிஞர் புலவர் பே ஆனந்த் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பேரிலே ஆனந்தத்தை அள்ளி இந்த மாமன்றத்தில் தமிழ் சொற்களை சொல்லி நம்மையெல்லாம் உணர்ச்சி மிகு கவிகளால் நமது உள்ளத்தை மட்டுமல்ல தமிழனின் பெருமையையும் பறைசாற்ற இங்கு அரங்கிற்கு வருகை புரிந்திருக்கின்ற புலவர் அவர்களை இந்த மாமன்றம் அன்போடு வரவேற்கிறது. இந்த பரம்பை பேரவை உங்களை அன்போடு வரவேற்கிறது. வருகையா, உங்களுடைய கவிதையை தருக. பரம்பை தமிழ் பேரவையின் பாங்கூறு தலைவர், சிறப்புறு செயலர், போற்றுதற்குரிய பொருளர், துணை நிற்கும் தமிழாய பெரியோர், தலைமை கவி சாற்றிய தகைஞர், உடன் கவிபாடும் ஊற்று கவிஞர், நிகழ்வுக்கு நெறி செய்த மதியோர், இணையத்தில் இணைந்து மகிழ்வோர் அனைவரையும் வணங்குகின்றேன். ஆனந்த புலவர் நான். அனைவரையும் வணங்குகின்றேன். ஆனந்த புலவர் நான். தமிழ் தலைக்க தலைமுறை விழிக்க, தமிழ் தலைக்க தலைமுறை விழிக்க கவியரங்கம் காணுகின்றீர். பைந்தமிழின் பேரொளி பாரெங்கும் தமிழொலி. பைந்தமிழின் பேரொளி பாரெங்கும் தமிழொலி. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாய் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும வெற்றியதான அன்னை தமிழ் போல அவனியிலே ஒளி வீசும் தொன்மை மொழி ஒன்று தோன்றிடுமோ புவிதனிலே. அன்னை தமிழ் போல அவனியிலே ஒளி வீசும் தொன்மை மொழி ஒன்று தோன்றிடுமோ புவிதனிலே. 5000 ஆண்டுகளுக்கு அப்பால் தோன்றியதற்கு, 5000 ஆண்டுகளுக்கு அப்பாலே தோன்றியதற்கு மெய்கீர்த்தி நடுகற்கள் மேவிய சுவடிகளும் கல்வெட்டும் செப்பேடும் காசும் பயண குறிப்பும் தொல்லுலகில் முதன்மொழியாய் தென்மொழியின் சான்று உரைக்கும். தொல்லுலகின் முதன்மொழியாய் தென் தமிழின் சான்று உரைக்கும். இரும்புவாள் கண்டெடுத்து இயம்புகின்றோம் எம்பெருமை. இரும்புவாள் கண்டெடுத்து இயம்புகின்றோம் எம்பெருமை. பொருணை நதிக்கரைதான் நாகரிகத்தின் புகலிடமாம். பொருணை நதிக்கரைத்தான் நாகரிகத்தின் புகலிடமாம். ஐரோப்பிய சான்றோர்க்கும் அயல் நாட்டு பெரியோர்க்கும், ஐரோப்பிய சான்றோர்க்கும் அயல் நாட்டு பெரியோர்க்கும் உயிரோட்டம் தந்திட்ட உயர்தனி செம்மொழி. தன் உதிரம் பிறந்திட்ட தெலுங்கு, கன்னடம், தென்கோடி, மலையாள செம்மொழிகளின் தாய்மொழி. தன்னுதிரம் பிறந்திட்ட தெலுங்கு, கன்னடம், தென்கோடி, மலையாள செம்மொழிகளின் தாய்மொழி. 1000 தான் படை வந்தும் ஆரியத்தின் சூழ்ச்சி வென்றும் மாய தீயில் வீழாது மாட்சியுற்றது எங்கள் மொழி. 1000 தான் படை வந்தும் ஆரியத்தின் சூழ்ச்சி வென்றும் மாய தீயில் வீழாது மாட்சியுற்றது எங்கள் மொழி. பேசிட புலம் பார்த்து புறம் நின்ற மொழி நடுவே, பேசிட புலம் பார்த்து புறம் நின்ற மொழி நடுவே ஆசிய வரலாற்றில் அச்சேறிய முதல் மொழி. சைவத்து திருமுறையும் வைணவத்து பிரபந்தங்களும் வையத்து விளங்குகின்ற கிறிஸ்தவ இஸ்லாமியம் வழங்கிய காப்பியங்கள் தேம்பாவும் சீராவும் பழஞ்சமய பௌத்தத்து மேகலையும் சமணத்து மனநூலும் மலர்ந்திட்ட மாட்சியுறும் ஆத்தமிழ். பழந்தமிழ் பழஞ்சமய பௌத்தத்து மேகலையும் சமணத்து மனநூலும் மலர்ந்திட்ட மாட்சியுறும் ஆத்தமிழ். முத்தமிழாய் முகிழ்த்தாலும் முதுமை சிறிதுமின்றி எத்திக்கும் புகழ் நாட்டும் இணையற்ற ஆட்சி மொழி. முத்தமிழாய் முகிழ்த்தாலும் முதுமை சிறிதுமின்றி எத்திக்கும் புகழ் நாட்டும் இணையற்ற ஆட்சி மொழி. நாளை முத்தமிழாய் முகிழ்த்து அறிவியல் தமிழால் அடி வைத்து
கணினி தமிழில் கால் பதித்து நாளைய உலகில் AI தொழில்நுட்பத்தில் ஏற்றம் பெறும் எழுச்சியுறும் மாட்சியுறும் மாத்தமிழுக்கும் செவிமடுத்த சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி, வணக்கம். ஆனந்த புலவரின் அருமையான வரிகள் இந்த மாமன்றத்தை, இந்த பைந்தமிழ் பேரவையை உண்மையிலேயே உணர்ச்சி வடப்ப செய்தது. தமிழின் 5000 ஆண்டுகால வரலாற்றை இந்த அழகான சொற்களால், ஆனந்த மிகு களி நடனம் புரிகின்ற அருமையான சொற்களால் சொல்லெடுத்து வீசிய ஆனந்த புலவரினுடைய ஒவ்வொரு சொற்களும் தமிழின் பெருமையையும் அருமையாக இங்கே சிந்திக்க தூண்டியது. இரும்பு வாழ் கண்டெடுத்து வியம்புகிறோம் எங்களுடைய மொழியை. நாங்கள் ஒன்றும் சும்மா சொல்லவில்லை. இரும்பு வாழ் கண்டெடுத்து எங்களுடைய தமிழின் பெருமையை நாங்கள் பேசுகிறோம். 1000 படை வந்தால் என்ன, இன்னும் எத்தனை படைகள், ஆரியர் சூழ்ச்சிகள் வந்தால் என்ன, எங்கள் தமிழின் பெருமையை ஒன்றும் செய்துவிட முடியாது. ஆசிய வரலாற்றிலேயே அச்சேரிய முதல் மொழி எங்கள் மொழி என்று சொன்னார். அதை விட எல்லோரையும் கவர்ந்தது தேம்பாவும் சீராவும் பௌத்த மேகலையும் சமணத்து மனநூலும் கொண்டு படிக்கப்பட்ட ஒரு மாட்சிமை நிறைந்த மொழி எங்கள் மொழி என்று உலகாங்கிதம் அடைந்திருக்கிறார். அன்னை தமிழ் போல் அவனியில் ஒளி வீசக்கூடியது என்றும் கிடையாது. எங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பை தோன்றியது, இந்த புவியினிலே சிறப்பை தோன்றிய வேறு மொழி எந்த மொழியும் இல்லை எங்கள் தமிழ் மொழியை தாண்டி என்று சொன்னார். தன் உதிரப்பட்டு மேலோங்கிய செம்மாந்த சிறப்புடைய இந்த மொழி எங்களுடைய தாய்மொழி என்று சொல்லியிருக்கிறார். மிக அழகாக ஒரு ஆனந்த களி நடனம் புரிந்ததை போல ஆனந்த புலவருடைய ஒவ்வொரு சொற்களும் நம் மனதில் சென்றது. எங்கு சேர வேண்டுமோ அங்கு நிச்சயமாக இந்த வரிகள் சேரும். யாருக்கு உரைக்க வேண்டுமோ நிச்சயமாக அந்த வரிகள் உரைக்கும். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நம்முடைய மொழியின் தீரத்தையும் வீரத்தையும் யாரும் மறைக்கவும் முடியாது. அதற்கான வழியும் இங்கு இல்லை என்று சொல்லி, எல்லாவற்றிற்கும் மேலாக அத்தனை மொழிகளுக்குமான தாய்மொழியாக எங்கள் தமிழ் இருந்திருக்கிறது என்று அழகாக சொல்லியிருக்கிறார். அது கன்னடமாக இருந்தாலும் தெலுங்காக இருந்தாலும் எதுவாக தென்கோடியில் இருக்கக்கூடிய அந்த மலையாளமாக இருந்தாலும் அவற்றுக்கெல்லாம் தாய்மொழியாக இருப்பது தன் உதிரம் பிறந்திட்ட தமிழ் மொழி. இந்த உதிரத்தில் பிறந்திட்ட இந்த கன்னடம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாவற்றிற்குமான தாய்மொழியாக, உதிரத்தில் பிறந்த மொழியாக தமிழ் இருக்கிறது என்று அருமையான சொற்களால் ஒரு களி நடனம் புரிந்ததை போல ஒரு சிறப்பான கவிதையை இங்கு படைத்திருக்கிறார். ஐயா அவர்களுக்கு பரம்பை பைந்தமிழ் பேரவை வாழ்த்துகிறது, வணங்குகிறது. இன்னும் உங்கள் கவிதைகள் வர வேண்டும். நமது பேரவையின் இலக்கும் நோக்கும் ஒன்றுதான். இந்த இலக்கும் நோக்கும் உங்களை போன்ற கவிஞர்கள், இங்கு கவி பாடிய கவிஞர்களால் அது மலர்ந்திருக்கிறது, விரிந்திருக்கிறது. இன்னும் பல்கி பெருக வேண்டும் என்ற சிந்தையை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொண்டு, எனது சார்பாகவும் பரம்பை பைந்தமிழ் பேரவை சார்பாகவும் மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றி. செம்மாந்த சிறப்புடைய இந்த பரம்பை பைந்தமிழ் பேரவையில் தமிழின் மாட்சியையும் தமிழின் பெருமையையும் பைந்தமிழின் பேரொளி பாரங்கும் தமிழொலி என்ற பொருண்மையில் கவிதை அரங்கேற்றம் செய்ய அடுத்த கவிஞராக பேரிலேயே தாமரையையும் செந்தாளத்தையும் கவி பெருமையையும் கொண்டு ஆய்வக உதவியாளராக இருந்தாலும் தமிழின் தீரமிகு சொற்களால் இங்கு கவி எடுத்து நமக்கு கவி இயற்றிட கவிஞர் பூ செந்தாமரை செல்வி அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அம்மா அவர்களை அன்போடு அழைப்பேன். அம்மா வருக. பரம்பை பைந்தமிழின் பேரவை சபையோர் அனைவருக்கும் அன்னை தமிழ் மகள் செந்தாமரை ஆகிய எனது தமிழ் வணக்கங்கள், மாலை வணக்கங்கள். பைந்தமிழின் பேரொளியே பாரெங்கும் பரவும் ஒளியே, பைந்தமிழின் பேரொளியே பாரெங்கும் பரவும் ஒளியே, பகலவன் கதிர் போல பாங்குடன் நீ பரவுகின்றாய், பகலவன் கதிர் போல பாங்குடன் நீ பரவுகின்றாய். முத்தமிழின் முத்தாகி முளைத்தெழுந்த மொழியே, முத்தமிழின் முத்தாகி முளைத்தெழுந்த மொழியே,
முல்லைப்பூ மனம் போல உலகெங்கும் வீசுகின்றாய். முல்லைப்பூ மனம் போல உலகெங்கும் வீசுகின்றாய். சங்கத்தின் செல்வமாய் சாற்றமிழாய் சிறக்கின்றாய். சங்கத்தின் செல்வமாய் சாற்றமிழாய் சிறக்கின்றாய். சந்திரனின் குளிர் போல சாந்தமுடன் நிலைக்கின்றாய். சந்திரனின் குளிர் போல சாந்தமுடன் நிலைக்கின்றாய். கல்வியின் களஞ்சியமாய் கருத்தொளியை வழங்குகின்றாய். கல்வியின் களஞ்சியமாய் கருத்தொளியை வழங்குகின்றாய். கடல் அலை போல் காலங்கள் தாண்டியும் வாழ்கின்றாய். கடல் அலை போல் காலங்கள் தாண்டியும் வாழ்கின்றாய். தேனென தித்திக்கும் தெள்ளிய சொற்கள் தாங்கி, தேனென தித்திக்கும் தெள்ளிய சொற்கள் தாங்கி தென்றலென தழுவிடும் செம்மொழியாய் திகழ்கின்றாய். தென்றலென தழுவிடும் செம்மொழியாய் திகழ்கின்றாய். புலவர்களின் பொற்கனவாய் பூத்தெழுந்த பாவே, புலவர்களின் பொற்கனவாய் பூத்தெழுந்த பாவே, பூவென புன்னகைத்து பூமியெங்கும் மலர்கின்றாய். பூவென புன்னகைத்து பூமி எங்கும் மலர்கின்றாய். வள்ளுவத்தின் வழிகாட்டும் வான்மதியாய் விளங்கி, வள்ளுவத்தின் வழிகாட்டும் வான்மதியாய் விளங்கி, வைகரையின் ஒளி போல வாழ்வெங்கும் நிறைகின்றாய். வைகரையின் ஒளி போல வாழ்வெங்கும் நிலைகின்றாய். கம்பனின் கவிச்சோலை கற்பகமாய் வளர்ந்து, கம்பனின் கவிச்சோலை கற்பகமாய் வளர்ந்து, காவிரி நீர் போல கருணையுடன் பாய்கின்றாய். காவிரி நீர் போல கருணையுடன் பாய்கின்றாய். அன்னை மொழி அருளொளியாய் அகிலத்தை அனைத்து, அன்னை மொழி அருளொளியாய் அகிலத்தை அனைத்து, அமுதென இனிமையூட்டி ஆனந்தம் தருகின்றாய். அமுதென இனிமையூட்டி ஆனந்தம் தருகின்றாய். எழுத்தெல்லாம் இசையாகி இதயத்தில் ஒலிக்க, எழுத்தெல்லாம் இசையாகி இதயத்தில் ஒலிக்க, எண்ணங்கள் சிறகாகி எட்டு திக்கும் பறக்கின்றன. எண்ணங்கள் சிறகாகி எட்டு பாரதத்தின் பேரழகே. அடடா, பைந்தமிழின் பேரொளியே, பாரதத்தின் பேரழகே. பாரெங்கும் தமிழொலியாய் பல்லாண்டு நிலைத்திருப்பாய். பாரெங்கும் தமிழொலியாய் பல்லாண்டு நிலைத்திருப்பாய். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். வாய்ப்பு கொடுத்த அனைத்து தமிழ் நெஞ்சங்கள் மற்றும் எங்களது இதயத்தில் என்றும் உயர்ந்த ஆசானாய் விளங்கும் திரு ஹிதயத் அவர்களுக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது தமிழ் வணக்கங்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிகள் ஐயா. ஐயா சோலைராஜா ஐயா. ஐயா வணக்கம். ஐயா சிறப்பு சிறப்பு சிறப்புமா, மிக சிறப்பு. தமிழினுடைய பல பெருமைகளை எல்லாம் பகலவன் கதிர் போல பாங்குடனே பரப்புகின்றாய். பகலவனின் கதிர் போல பாங்குடனே பரப்புகின்றாய். முல்லை பூவின் மனம் போல உலகெங்கும் வீசுகிறாய். மிக முதல் சொற்களே, முதல் அடியே மிக சிறப்பாக இருந்தது. அதே போல சங்கத்தினுடைய செல்லாவும் சந்திரனின் குளிர் போல சாந்தமுடன் தமிழ் இசைக்கிறாய் என்று சொல்லியிருக்கேன். மிக சிறப்பு. ஒவ்வொரு அடியுமே தமிழின் பெருமையை நீங்கள் கடல் அலை போல் காலமெல்லாம் கடந்து வாழ்கிறாய். அதே போல தொலைவில் உள்ளோருக்கும் தேனென தமிழின் செம்மாந்த ஒளியை பரப்புகிறாய். பூவெல்லாம் புன்னகையாக தமிழின் பெருமையோடு பறைசாற்றுகிறாய் என்று சொன்னீங்க. அதே போல வாழ்வெல்லாம் ஒளி வீசக்கூடிய இந்த தமிழ் அமுதாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக காவிரி நீர் போல் கருணையுடன் பாய்கிறாய். காவிரி நம்ம கருணை காட்டினால் இன்னும் கொஞ்சம் நன்றாகத்தான் இருக்கும். காவிரி நீர் போல கருணையுடன் பாய்கிறாய் என்று சொல்லியிருக்க. அமுதாக இனிமையாக ஆனந்தம் தருகிறாய். எண்ணங்கள் சிறகாகி, எங்களுடைய எண்ணங்கள் சிறகாகி எட்டு திக்கும் நீ பறக்குகிறாய் என்று தமிழுக்கு பெருமை சேர்த்த, தமிழுக்கு அழகு சேர்த்த, தமிழுக்கு அணி சேர்த்த உங்களுடைய கவிதை வரிகள் மிக அழகாகவும் நயமாகவும் இருந்தது. உங்களுடைய கவிதைக்கு பரம்பை பைந்தமிழ் பேரவை உங்களுடைய கவிதையை வாழ்த்துகிறது, வணங்குகிறது. இன்னும் உங்களுடைய கவிதை தமிழுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் தமிழின் மேன்மைக்கும் பண்பாட்டுக்கும் அணி சேர்க்க உங்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் பரம்பை பைந்தமிழ் பேரவையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்களம்மா. மிக சிறப்பான நயமான கவிதை. வாழ்த்துக்களம்மா.
நன்றி. பாவலர் கவிஞர் இரா பானுமதி அம்மா, கவிஞர் அரங்கநாயகி கண்ணன் அம்மா இணைப்பில் யாரையும் உள்ளீர்களா? சரி. முதல் இப்ப கவிஞர் சென்னையிலிருந்து கவிஞர் இரா பானுமதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அம்மா வருக. அவையில் நிறைந்திருக்கும் தமிழ் கவிஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை சொல்லி கூறிக்கொள்கிறேன். தமிழராய் பிறந்தோம், தமிழால் இணைந்தோம். இன்று இந்த பொன்மாலை பொழுதிலே புகழ் பாட இணைந்தோம். எனது வெகு நாளைய கனவு ஒன்று இன்று அரங்கேற வந்திருக்கிறது. எனது மரபு கவி ஆசான் அவருடைய தலைமையிலே இந்த கவியரங்கம், அவருடைய முன்னிலையிலே என்னுடைய மரபு கவிதை ஒன்று தமிழிலே ரொம்ப மிடுக்காக சொல்லக்கூடிய கலிப்பா என்ற வகையிலே அமைந்த ஒரு மரபு கவிதை இன்று உங்கள் முன் அரங்கேற்ற வந்திருக்கிறேன். என் கவிதை கலிப்பா என்ற பாவகையிலே காய்மோன் நிறை என்ற அமைப்பிலே அமைந்திருக்கிற என்னுடைய கவிதை. வட வேங்கடமும் குமரி அதுவும் எமது எல்லை என கடலதனை கடந்து போய் கடவாத மரத்தமிழர் திடமாக அடிபதிக்க அரிய ஆசனம் அமர்ந்தாள். மடங்கொன்று தமிழர்தம் மனத்தினிலே உறைந்திட்டாள். மடங்கொன்று தமிழர்தம் மனத்தினிலே உறைந்திட்டாள். மொழிகளுக்கு முதலென்றே முறையான இலக்கணங்கள் ஒழிந்திட்ட புதுமையது முடிவில்லா பெருமையது. மொழிகளுக்கு முதலென்றே முறையான இலக்கணங்கள் ஒழிந்திட்ட புதுமையது முடிவில்லா பெருமையது. ஒழிவில்லா கலைகளுக்கே உதவிட்ட தமிழதுவும் அழிவில்லா இலக்கியமாய் அவனியிலே அரசாலும். அழிவில்லா இலக்கியமாய் அவனியிலே அரசாலும். குரல் தந்த நெறிதனிலே குவளையத்தை வளைத்திட்ட அறங்களுமே உதித்திட்ட அருந்தமிழை அனைவருமே மறவாது தொழுதேத்தி மதிப்புடனே கவிபாடி உறவாடி உயர்ந்திடுவோம், உலகால விரைந்திடுவோம். மறவாது தொழுதேத்தி மதிப்புடனே கவிபாடி உறவாடி உயர்ந்திடுவோம், உலகால விரைந்திடுவோம். களிப்புடனே நடமிட்டு கமழ்கின்ற காதலதை களிப்புடனே நடமிட்டு கமழ்கின்ற காதலதை வெளியிடுவோம், விதங்களிலே வெல்லுகின்ற தமிழாகும். ஒளியாத இனப்பெருமை ஒளிர்கின்ற தருணங்கள் ஒளியாத இனப்பெருமை ஒளிர்கின்ற தருணங்கள் அழித்திடுமே புகழதனை அமுது நிகர் தமிழுக்கே. அழித்திடுமே புகழதனை அமுது நிகர் தமிழுக்கே. இருந்தமிழின் இணையில்லா இயல்புகளை இருநிலத்தில் உருவேற்றி உதவிடுவோம், உலகெங்கும் ஒரு மொழியாய் திருவாகி திகழ்ந்திடவே தேரேற்றி திரிந்திடுவோம். வருங்காலம் எமக்கென்றே வரகவிகள் வரைந்திடுவோம். வருங்காலம் எமக்கென்றே வரகவிகள் வரைந்திடுவோம். வலைத்தளங்கள் கவர்ச்சியிலே வழிமாறி பழமொழியும் குலைக்கின்ற குணவான்கள் கதையெல்லாம் விலக்கிவிட்டு வலைத்தளங்கள் கவர்ச்சியிலே வழிமாறி பழமொழியும் குலைக்கின்ற குணவான்கள் கதையெல்லாம் விலக்கிவிட்டு உழையாமல் தமிழ்த்தாயின் உறங்கிடாத பிள்ளைகளாய் உழையாமல் தமிழ்த்தாயின் உறங்கிடாத பிள்ளைகளாய் தலைவணங்கி தரணியிலே தமிழ் பரப்பி தழைத்திடுவோம். தலைவணங்கி தரணியிலே தமிழ் பரப்பி தழைத்திடுவோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். தலைவணங்கி தரணியிலே தமிழ் பரப்பி முழங்கிடுவோம். தலைவணங்கி தரணியிலே தமிழ் பரப்பி முழங்கிடுவோம். மிக அருமையான நயமான கலிப்பாவில் உங்களுடைய ஒவ்வொரு சொற்களும் மிக நயமாக இருந்தது. வலைத்தளத்தின் முயற்சியிலே இன்றைக்கு வலைத்தளங்களுடைய பெருக்கத்தில் இன்று அழிந்து கொண்டிருக்கின்ற செய்தியெல்லாம் மிக அழகாக கலிப்பாக நடனமிட்டு கமிழ்கின்ற காதல், இன்று காதல் கலிப்பாக எழுகின்ற இந்த காதலை இன்று எங்கோ கொண்டு போய் சேர்த்திருக்கின்ற அவலத்தையும் சொல்கின்ற ஒளியாத இந்த இனப்பெருக்கும் ஒளியாத இனப்பெருக்கும் ஒளிர்கின்ற இந்த பெருமிதம், எதில் பெருமிதம் சொல்வது, இனப்பெருமையில் பெருமிதம் கொள்கின்ற இந்த சூழலையும் உங்களுடைய கவிதை அடித்திருக்கிறது. அழிவில்லா இலக்கியங்களை அவனியிலே கொண்ட மூத்த மொழியினுடைய செம்மாந்த சிறப்பை நீங்கள் மனம் கொண்டு இந்த மடம் ஒரு மடத்தை கொண்டு இன்னைக்கு மனத்தினிலே செய்கின்ற இந்த அவலங்களை எல்லாம் உங்களுடைய கவிதை பேசி இருக்கிறது. அதே போல இன்று இந்த வலைதளங்களின் வாயிலாகவும் பெருமிதங்களின் வாயிலாகவும் காதலின் ஒரு மாற்று பார்வையின் வாயிலாகவும் அழிந்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழ் சமூகத்திற்கு உங்களுடைய இந்த கலிப்பா ஒரு களிம்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த கலிப்பா ஒரு களிம்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு சிறப்பான கவிதையை இந்த மண்ணுக்கும் இந்த நேரத்திற்கும் இந்த காலகட்டத்திற்கும் தேவையான ஒரு கவிதையை கலிப்பாவால் நீங்கள் படைத்திருக்கிறீர்கள். உங்கள் கவிதை ஒரு மனம் மாற்ற கவிதையாக,
ஒரு நிறம் மாற்ற கவிதையாக, சமூக மாற்ற கவிதையாக இந்த கலிப்பா அமையும் என்பதில் எல்லளவும் மாற்றமில்லை. உங்களின் சிறப்பான இந்த பாவிற்கு பரம்பை பைந்தமிழ் பேரவை உங்களை வாழ்த்துகிறது, வணங்குகிறது. தொடர்ந்து உங்களுடைய பங்களிப்பை பைந்தமிழ் பேரவைக்கு நீங்கள் செலுத்துங்கள். வாழ்த்துக்கள் அம்மா. மிக்க நன்றியும் சிறப்பும், மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிறப்பான பா. சோலைராஜா ஐயா, உங்க காணொலி தெரிய மாட்டேங்குது. ஐயா அது தானாவே மீட் ஆயிருக்கு. இப்ப தெரியுதுங்களா ஐயா? ஐயா தெரியுதா? தெரியுதுங்க, இப்ப தெரியுது. இணையம் விட்டு விட்டு வரதுனால கொஞ்சம் சரி. மிக்க நன்றி, மகிழ்வுமா. சிறப்பான ஒரு கலிப்பா. தொடர்ந்து உங்களுடைய பங்களிப்பை நம்முடைய பரம்பை பைந்தமிழ் பேரவையில் செய்யுங்கள். வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அடுத்த கவிஞராக கவி மாமணி அரங்கநாயகி கண்ணன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அம்மா அவர்கள் தருமபுரியில் இருந்து இணைந்திருக்கிறார்கள். அம்மா அவர்களை அன்போடு வரவேற்று உங்களுடைய கவிதையை நீங்கள் அரங்கேற்றம் செய்யலாம். வணக்கம். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். பரம்பை பேரவை தலைவர் அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும், பொறுப்பாளர் அனைவருக்கும், கவிஞருக்கும், சுவையினருக்கும் என் வணக்கம். அரிசி விருத்தம். காய் 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 மா தேமா முத்தமிழே முகவரியை தந்திடுமே முனைப்புடனே மூச்சாய் நின்றேன். இத்தரையில் முதன்மையினை பெற்றிடுவோம் இன்தமிழாய் இனிதாய் வாழ. வித்தகராய் விளங்கிடவே வித்தைகளை கற்பிப்பாய் விரும்பி கற்போம். முத்திரையை பதித்திடுமே புத்தமிழ் பாரினிலே முன்னால் நின்றே. மனமிகுந்த மலராக பூத்தைதான் பைந்தமிழாய் மனத்தை வீசும். குணமிகுந்து கொள்கையினை கொடுத்தேத்தான் என் புவியில் குன்றாய் ஏத்தும். அனங்கென்றே மாறிடுவாய் அன்பினையே எல்லோருக்கும் அளிப்பாய் என்றும். பரமிக்கோன் பரமெல்லான் என்றெல்லாம் பாகுபாடு பார்க்க மாட்டாய். முத்தமிழே தாய் தமிழாய் கட்டிட்டால் முதமையது முழுதாய் திட்டும். திட்டத்தில் நிலைத்திடமே சிறப்பாக வந்ததும் தானாய் ஆங்கே. புத்திமதி கூறிடுமே புகழுடனே வாழ்ந்திடவ பொறுப்பாய் மண்ணில். எத்திக்கும் தாயாக என்றென்று புகழோங்கி இனிமை தங்கும். முத்தமிழாம் தாய் தமிழை மனதிலே முழுமையாய் வணங்கி போற்று. தத்துவித்தின் உணவனை தகவாக உணர்த்திடுமே தரணி தன்னில். எத்தனையோ இலக்கணங்கள் இலக்கியங்கள் கொண்டதென ஏற்று போற்று. முத்தாக ஒளிந்திடுமே மன்னதிலே மாத்தமிழில் முதலில் வாழ்த்து. நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கு நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அம்மா. மூத்த பாவலர். உண்மையிலேயே ஒரு வயது முதிர்வு இருந்தாலும் ஓய்வு நோக்கி செல்லாமல் இந்த அரங்கில் வந்து உங்களுடைய பெயரை ஆர்வத்தோடு பதிவு செய்து தருமபுரியிலிருந்து இணைந்தமைக்காகவும் உங்களின் சிறப்பான பாடலை எங்களுக்கு வழங்கியமைக்காகவும் உங்களுக்கு பரம்பை பைந்தமிழ் பேரவை உங்களை வாழ்த்துகிறது, வணங்குகிறதுமா. மிக சிறப்பான கவிதை. ஒரு அரசியல் விருத்தம், சிறப்பான அரசியல் விருத்தம். முத்தமிழே முகவரியே தமிழ் மொழியின் மூத்த மொழியே என்று ஒரு சிறப்பான தொடக்கத்தை கொடுத்து எத்திக்கும் புகழ் மணக்குகின்ற வித்தகமாக இருக்கின்ற அந்த தமிழின் செம்மாந்த நடையை அழகாக கோடிட்டு காட்டினீர்கள். அவ்வையும் அதியமானும் பெருமைப்பட வாழ்ந்த அந்த தருமபுரி மண்ணில் மீண்டும் உங்களுடைய தமிழ் செம்மாந்து இருக்கிறது. குளங்கொண்டு நிரப்பிய தமிழின் மூவேந்தர் பெருமையினையும் மதிப்பாய் வாழ்ந்து உலகெங்கும் தமிழ் பரப்பிய செம்மாந்தரின் புகழையும் இறகாக தமிழாக ஒளியாக புகழாக நிலை கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் புத்திமதியாக உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் சொன்ன விதம் சிறப்பு. முத்தமிழின் அமுதாக தேனாக கண்ணலாக ஒளியாக நீங்கள் தமிழின் வார்த்தையினை கரம் சேர்த்து ஒரு விருத்தமாக பாடியமை பெருமை சேர்க்கிறது. வாழ்த்துக்கள் அம்மா, மிக சிறப்பு. ஒரு மூத்த பாவலராக இங்கே இணைந்து உங்களுடைய கவிதையையும் இங்கே முன்வைத்தீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். கேட்காது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்கம்மா. நன்றி, மிக்க நன்றி அம்மா. மிக சிறப்பான கவிதைகளை இங்கே மரபு கவிதை, புது கவிதை என்று 2-3 தரப்பட்ட கவிதைகளை எல்லாம் மிக ஆழமாக நயமாக நம்முடைய தலைப்பை உள்வாங்கி நம்முடைய நோக்கை உள்வாங்கி செறிவார்ந்த முறையில் இங்கே கவிதைகளை படைத்திருக்கிறார்கள். படைத்த அனைவருக்குமே நாம் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஐயா, அடுத்து என்ன செய்யலாம்? நிறைவு செய்யலாமா? என்ன பண்ணலாம் ஐயா? இன்னும் 2 பேர் இருக்காங்க. சரிங்க. பேரு ஐயா இவரு நம்ம கவிஞர் உரப்புலி ஜெயராமன் ஐயா ஒரு கவிதை வாசிக்கிறாங்க. வாசிக்கிட்டீங்க. அடுத்ததாக ஐயா ஜெயராமன் ஐயா அவர்களை
கவிதை பாட அன்போடு அழைக்கின்றேன். ஐயா வருக. வணக்கம் ஐயா வருக வருக வருக. மூத்த பாவலர், நீண்ட நேரமாக நமது அரங்கை உற்று நோக்கி இந்த களத்திற்கு ஏற்ப ஒரு கவிதையை கொண்டு வந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். ஐயா வருக. உங்களுடைய வீரமிகு தீரமிகு கவிதைகளை இங்கே முழங்க அன்போடு அழைக்கின்றோம். வருகையா. தெரியுதுங்களா? ஆரம்பிக்கலாமா? பேசுங்க பேசுங்க. மகேஷே, கிடைக்குதுங்களா? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்கய்யா. குரல் தெளிவா இருக்கு. தமிழ் வளர்ச்சியையும் மானுட சேவையையும் இரண்டு கண்களாக கொண்டு இயங்குகின்ற முதுவே ஹிதாயத் அவர்களே, மானுட பிரியன் அவர்களே, கவியரங்க தலைவர் சோழராஜன் அவர்களே, கவி பாடிய சக கவிஞர்களே, எனக்கு பின்னால் பாட வருகின்ற என்னுடைய வகுப்பு தோழரும் பரம்பை கவிஞருமான பரம்பக்குடியின் புரோட்டா கடையை பாருங்கும் மணக்க வைத்த கவிஞருமான மு. கதிரேசன் அவர்களே, உங்களை எல்லாம் வணங்கி என்னுடைய கவிதையை தொடங்குகின்றேன். பைந்தமிழின் பேரொளி பாருங்கும் தமிழொலி. 2000 ஆண்டுகளுக்கு முன்னே 2000 ஆண்டுகளுக்கு முன்னே ஆண்டுக்கு முன்பே வாழ்வாதாரம் சொன்னது வள்ளுவம். சொன்ன வள்ளுவன் வாழ்க்கை கப்பலுக்கு கலங்கரை விளக்கமாய் கடலில் நிற்கிறான். சொன்ன வள்ளுவன் வாழ்க்கை கப்பலுக்கு கலங்கரை விளக்கமாய் கடலில் நிற்கிறான். எட்டுத்துக்கும் வியாபித்து எத்தனையோ கோடி நாவில் தவழ்கிறது தமிழ். சிம்மாசனங்களில் அமர்ந்து ஆட்சி செய்கிறது தமிழ். செம்மொழி ஆகியிருக்கிறது தமிழ். எல்லைகள் தாண்டி இருகை கூப்பும் கணியன் பூங்குன்றன் ஐநா சபையை அலங்கரிக்கின்றான். எல்லைகள் தாண்டி இருகை கூப்பும் கணியன் பூங்குன்றன் ஐநா சபையை அலங்கரிக்கின்றான். ஏழை தமிழன் எவருமே இல்லை. இலக்கியங்கள் என்னும் சொத்துக்களை ஏராளமாய் அவன் கொண்டுள்ளதால். ஏழை தமிழன் எவருமே இல்லை. இலக்கியங்கள் என்னும் சொத்துக்களை ஏராளமாய் அவன் கொண்டுள்ளதால் கம்பனும் இளங்கோவும் கற்பின் பெருமை வாட கற்பை பொதுவென்று வைத்தான் பாரதி. தமிழ் நாம் காணும் ஒளியாக, கேட்கும் ஒளியாக தொடரட்டும் நம் பயணம். நன்றி. அருமை அருமை அருமை. சோழராஜா ஐயா, உங்களுடைய குரல் விட்டு விட்டு வருது. சோழராஜா ஐயா, இல்ல இங்க அது நெட்டு சரியா இல்லை. பேசுங்க ஐயா. சோழராஜா ஐயா, குரல் விட்டு விட்டு வருதுங்க ஐயா. இல்ல அதான் இங்க நெட்டு சரியா இல்ல. மிக சிறப்பான கவிதை பாடிய மரியாதைக்குரிய கவிஞர் உரப்புலி ஜெயராமன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய பரம்பை பைந்தமிழ் பேரவையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நம்மிடையே கவி பாட வருகின்றார் மரியாதைக்குரிய கவிஞர் கதிரேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். தாயே தமிழை போற்றி. பரம்பை பைந்தமிழ் பேரவையின் முதல் நிகழ்வான இன்றைய நிகழ்வில் கவிப்பாட ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு இந்த பேரவையின் நிர்வாகிகளுக்கும் மற்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட மற்ற கவிஞர் பெருமக்களுக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிறு கவிதையை நான் உங்களுக்கு முன்னே சமர்ப்பிக்க நான் ஆசைப்படுகின்றேன். பைந்தமிழின் பேரொளி
தமிழின் பாரங்கும் தமிழொலி என்பது இந்த கவிதையின் தலைப்பு. நான் இந்த தலைப்பையும் மீறி ஒட்டி அதையும் மீறி தமிழ் புவிசூழ் கோள்களையும் கொண்டு போய் சேர வேண்டும், அங்கேயும் போய் சேர வேண்டும் என்ற ஒரு கருத்தில் ஒரு கவிதையை நான் எழுதியிருக்கின்றேன். இது ஒரு விருத்தத்திலேயோ இல்லாட்டி வெண்பாவிலேயோ எழுதியிருந்தால் மிக பொருத்தமாக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் சொல்ல வேண்டிய கருத்து எல்லோருக்கும் எளிதில் போய் சேர வேண்டும் என்ற ஒரு கருத்திலே ஒரு மரபு கவிதையாகத்தான் நான் எழுதியிருக்கின்றேன். அதை நான் உங்கள் முன்னே சமர்ப்பிக்க ஆசைப்படுகின்றேன். சிங்கள தீவினுக்கோர் பாலம் செய்ய சொன்னது வேன் பாரதி. சிங்கள தீவினுக்கோர் பாலம் செய்ய சொன்னது வேன் பாரதி. எங்களை இணைக்கிறதே இன்னமுது இலங்கை தமிழ். எங்களை இணைக்கிறதே இன்னமுது இலங்கை தமிழ். மலேசிய தமிழ் ஆலயங்களில் மாற்றுமொழி பாசுரங்கள் வீச காணோம். மாற்றுமொழி பாசுரங்கள் வீச காணோம். தேவாரம் திருவாசகம் கமல்கிறது. தேவாரம் திருவாசகம் கமல்கிறது. ஷெல்லியும் ஷேக்ஸ்பியரும் சதிராடிய சிந்தைக்கு ஜெயகாந்தன் ஜெயமோகனின் சகவாசம் தந்தது பணி நிமித்தம் புலம்பெயர்ந்த அமெரிக்காவில் ஒரு தமிழ் வாசக வட்டம்தானே. தமிழ் வாசக வட்டம்தானே. புகுந்த வீட்டில் பெருமை சேர்க்கும், போன இடத்துல பெருமை சேர்க்குது தமிழ். புகுந்த வீட்டில் பெருமை சேர்க்கும் தமிழ் மகள் தாய் வீட்டில் வெட்கி தலை குனிந்து நிற்கிறாள் பாவம். நான் கொஞ்சம் எதிர்மறையா சொல்றேன்னு தப்பா இருக்க கூடாது, உள்ளதா சொல்றேன். வெட்கி தலை குனிந்து நிற்கிறாள் பாவம். 10ஆம் வகுப்பு படிப்பவன் எழுதும் 10ஆம் வகுப்பு படிப்பவன் எழுதும் ஒரு பத்தி தமிழில் 10 பிழை கூடி பகடி செய்யும். 10ஆம் வகுப்பு படிப்பவன் எழுதும் ஒரு பத்தி தமிழில் 10 பிழை கூடி பகடி செய்யும். தனியார் பள்ளிகளில் ஆங்கிலமும் பிரெஞ்சும் கற்று தாய்மொழி புறமுதுக்கி தடம் புரண்ட இளம் தலைமுறைகள் ஏராளம். ஆதலினால் தமிழ்த்தாயை அரசியல் சபை நிறுத்தி துகிலுரிக்கும் துச்சாதனம் முடித்து. தமிழ்த்தாயை அரசியல் சபை நிறுத்தி துகிலுரிக்கும் துச்சாதனம் முடித்து சிம்மாசனம் ஏற்றும் சாத்தியங்கள் செய்வோம். செய்தால் ஊரென்ன பாரென்ன பெருவழி சூழ் கோள்களும் பேசும் எம் பைந்தமிழ். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான கவிதை ஐயா, ரொம்ப அற்புதமா கவிதை. இன்றைய நடைமுறையை உங்களுடைய கவிதை படப்பிடித்து காட்டுகிறது. ஊரென்ன பாரென்ன எல்லா இடங்களிலும் தமிழ் மணக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை மிக அழகாக சொன்னீர்கள். சிங்கள தீவிற்கு ஒரு பாலம் அமைப்போம் என்று நீங்கள் துவங்கியதே மிக அற்புதமாக இருந்தது. பாரதி சொன்னது என்றாலும் அதை நீங்கள் மேற்கோள் காட்டியது மிக சிறப்பு, மிக அருமை. மலேசிய நாட்டிலே இன்னமும் தேவாரமும் திருவாசகமும் தானே முழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று பாரங்கும் தமிழ் ஒளி மணப்பதை, தமிழ் ஒளி வீசுவதை, தமிழ் மனம் மணப்பதை நீங்கள் அற்புதமாக உங்கள் கவிதையிலே படம் பிடித்து காட்டினீர்கள். மிகச் சிறப்புங்க ஐயா. தங்களது வருகையால் எங்களது பரம்பை பைந்தமிழ் பேரவை மகிழ்ச்சி அடைகிறது. தங்களுக்கு வாழ்த்துக்கள். எங்களுக்காக நேரம் ஒதுக்கியதற்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி ஐயா. வணக்கம். சோலைராஜா, கொஞ்சம் இணைய சிக்கல் நல்லதுங்க. ஐயாவுடைய கவிதை மிக சிறப்பு. நிறைய சாட்டை ஒரு சுழற்றி இருக்கிறார். காலத்திற்கு தேவையான ஒரு சாட்டை. அந்த சாட்டை சுழற்று அந்த அடியானது நம்முடைய முதுகையும் கொஞ்சம் தடவி பார்ப்பதாகத்தான் இருக்கிறது. ஒவ்வொருத்தர் முதுகையும் கொஞ்சம் தடவி பார்ப்பதாகத்தான் இருக்கிறது.
அதான் சிங்கள தீவனுக்கு ஒரு பாலம் செய்வோம் என்று சொல்லி மலேசிய நாடுகளில் இருப்ப அந்த தேவாரம் திருவாசகம் நம்முடைய வழக்குகள்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறதை சொல்லியிருக்கிறார். அதே போல செல்லியும் ஷேக்ஸ்பியருக்கான அங்க சதுரங்கத்தில் நம்முடைய ஜெயகாந்தன் ஜெயமோகனுக்கான அந்த தடங்களையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். அதே போல நம்மெல்லாம் வெட்கி தலை குனிந்து நிற்கிறாள் தமிழ் அன்னை என்று வெட்கி தலையின ஒரு பத்தி தமிழில் எத்தனை பிழைப்பட்டு இருக்கிறது 10ஆம் வகுப்பு மாணவனுடைய எழுத்தில் என்பதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க தோணுகிறது. அதே போல இன்னைக்கு தமிழ் பள்ளிகளில், அதாவது தனியார் பள்ளிகளில் ஆங்கிலம் பிரெஞ்சு இதனால் சிக்குண்டு இன்னைக்கு இளைஞர்களுடைய அந்த தடம் புரண்டு போகின்ற இளைஞர்கள் ஏராளம் என்று சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் இன்னைக்கு சபையில் துகில் இருத்து கிடக்கக்கூடிய தமிழனியின் துகில் உரிக்கக்கூடிய துச்சாதன துரியோதனர்களை எல்லாம் இங்கே நிறுத்தி நாம் அரியாசனத்தில் அமர வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய சாட்டையை சுழற்றிய விதம் அருமை. சாட்டையை சுழற்ற வேண்டும். அது எல்லோருடைய முதுகிலும் அது பட்டு தெரித்திருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். மிக மிக சிறப்பு ஐயா, மிக மிக சிறப்பு. உங்களுக்கு பைந்தமிழ் பேரவை உங்களை வாழ்த்துகிறது, வணங்குகிறது. உங்களுடைய செம்மாந்த வீரியமிக்க சுட்டி காட்டக்கூடிய இந்த கவிதைகள் வேண்டும். ஒரு மூத்த கவிஞராக சிறப்பான நடையில் உங்களுடைய கவிதை அமைந்திருக்கிறது. பொருள் செறிவோடு இந்த நம்ம நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தை பறைசாற்றுவதாக, நோக்கத்தை விதைப்பதாக எங்களுக்கு தொட்டு சென்றிருக்கிறீர்கள். இந்த முதல் அரங்கமே உங்களுடைய ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பாக அமைந்திருப்பதை எண்ணி பெருமைப்படுகிறோம். வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஐயா. மிக சிறப்பான கவிதை. வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. ஐயா அடுத்ததுங்க ஐயா. வேற யாரு? இந்த துபாயில இருந்து அவங்க தொழிலதிபர் மாஜிதா இணைஞ்சிருக்காங்க. அவங்க ஒரு சில வாழ்த்துறை வழங்கட்டும். இங்க இருக்கிற எல்லாருக்குமே வணக்கம். வணக்கம். இல்ல வேணாம். சரி, ஓகே. வேற யாரும் பேசணும்னா பேசுங்க, நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பரதநாட்டிய ஆடக்கூடிய மாணவி சிபிகா அவங்க ஒரு தடவை பாட்டு பாடணும்னு சொல்றாங்க. சிபிகா இருக்கீங்களா? சிபிகா உள்ளேன் ஐயா. பாடுங்கம்மா. பரம்பையின் பைந்தமிழே பரம்பெரும் தமிழமுதே, பார்ப்போற்றும் தமிழழகே பாரதியின் புகழமுதே. பரம்பையின் பைந்தமிழே பழம்பெரும் தமிழமுதே, பார்ப்போற்றும் தமிழழகே பாரதியின் புகழமுதே. கம்பனை நான் கண்டதில்லை, கவி பாடி பழக்கமில்லை. கம்பனை நான் கண்டதில்லை, கவி பாடி பழக்கமில்லை. கவிஞனார் இதயாவின் கவிதையை கேட்டதுமே, கவிஞனார் இதயாவின் கவிதை கேட்டதுமே. கம்பனை நான் கண்டதில்லை, கவி பாடி பழக்கமில்லை. கவிஞனார் இதயாவின் கவிதை கேட்டதுமே. கம்பனே வந்து விட்டான், கவியரங்கில் உயிர்த்தெழுந்தான். கம்பனே வந்து விட்டான், கவியரங்கில் உயிர்த்தெழுந்தான். என்றென்பது தோன்றியதே இதயாவை கண்டதுமே. என்றெமக்குள் தோன்றியதே இதயாவை கண்டதுமே. இந்திய தாய் பெற்றெடுத்த பைந்தமிழே எழுந்தருள்வாய். இந்திய தாய் பெற்றெடுத்த பைந்தமிழே எழுந்தருள்வாய். பரம்பை தமிழாயி பரம்பை தமிழாயி, பகலவன் பொருள் ஒளிவாய். பகலை தமிழாயி பரம்பை பைந்தமிழாய், பகலவன் ஒளியருவாய்.
நன்றி. நன்றி நன்றி நன்றிம்மா. ரொம்ப சிறப்பா பாடினீங்க. அவசரமா அந்த பாட்டை எழுதி பாடிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. ஓகே. வேற யாரும் பேசணுமா? வேற யாரும் பேசுறதுக்கு இருந்தீங்கன்னா கொஞ்சம் வரலாம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். ஒரு 2 நிமிடம் பேச வாய்ப்பு தருவீங்களா? சொல்லுங்க, பேசுங்க. பேசுங்கய்யா. உங்களை அறிமுகப்படுத்தி. அனைவருக்கும் வணக்கம். கவியரங்க மரபுப்படி அனைவருக்கும் ஒரு தனித்த கவி பாடிட்டு தான் கவிதை சொல்லணும். இந்த கவியரங்கம் நான் முதல் முறையாக இணையத்தில் உங்களுடன் நான் கலந்து கொண்டது. இங்க இருப்பவர்களுடைய பின்புலங்கள் ஏதும் தெரியாதனால அப்படி ஒரு தனித்துவ கவிதையை என்னால் வழங்க இயலல. தயவு செய்து சான்றோர்கள் அந்த மரபை மீறியதற்காக பொறுத்தருளணும். ஏன்னா நான் இந்த பரம்பை பைந்தமிழ் பேரவையில இணைந்ததே 2 நாள் தான் இருக்கும். உடனடியா தலைப்பை பார்த்துட்டு இன்றுதான் அந்த கவிதையை எழுதினேன். எழுதிய கவிதையை உடனே அரங்கேற்றமும் செய்துட்டேன். அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் கவியரங்க மரபுப்படி கவியரங்க தலைவர், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர், வரவேற்பு கவிஞர், நன்றியுரை கவிஞர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி பாராட்டுவது அப்படின்றது கவிமரபு. அந்த கவிமரபை நான் இன்று பின்பற்றவில்லை, பொறுத்தருள்க. இனிவரும் காலங்களில் என்ன மரபோ அந்த மரபின்படி கவியை அரங்கேற்றுவேன் என்று உங்களிடத்துல உறுதி கூறுகின்றேன். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. உங்களை அறிமுகப்படுத்திங்க. உங்க பேரு? புலவர் முனைவர் பே. ஆனந்த். திருச்சிராப்பள்ளி பிஷப் ஹீபர் கல்லூரியில தமிழாய்வுத்துறையின் உதவி பேராசிரியராக இருக்கேங்க ஐயா. ஐயா, நீங்க கவி பாடுறதுக்கு பேர் கொடுத்திருந்தீங்களே, பாடிட்டீங்களா? கொடுத்திருக்கேன். 2 நாட்களுக்கு முன்னாடி கொடுத்திருந்தேன். அதாங்க ஐயா, பாடிட்டீங்களா? கவிதை பாடிட்டீங்களா இல்ல இனிமே தான் பாடணுமா? பாடிட்டேன். நல்லதுங்க நல்லதுங்க நல்லது. கவிதை பாடிட்டேன். அந்த கவிதை பாடுவதற்கு முன்னாடி அந்த மரபுகள் எதுவும் நான் பின்பற்றல அப்படின்றதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் அதை கேட்டேன். தலைமை கவிஞர் உள்ளிட்ட வாழ்த்துதல் சொல்ல. நல்லதுங்க நல்லதுங்க. வேற யாரும் பேசுறவங்க? அரோ கவிப்பிரியன் இருக்கீங்களா? அரோ கவிப்பிரியன். அரோ கவிப்பிரியன். ஆமினா முகமது இருக்கீங்களா? ஆமினா முகமது. ஹலோ கவிப்பிரியன் சார். வணக்கம். வணக்கம். யாரு? நான் கவிப்பிரியன் தோழர். ஐயா பேசுங்க. அன்பார்ந்த தோழர்களே, நண்பர்களே, பரம்பை மாநகரில் ஒரு மாபெரும் ஒரு முக்கியமான நிகழ்வாக ஒரு அமைப்பை கவிப்பிரியன் ஐயா மியூட் ஆயிருக்கு. கவிப்பிரியன் ஐயா மியூட் ஆயிருக்கு. உங்களோட ஸ்பீக்கர் பாத்துங்க. ஐயா கவிப்பிரியன் ஐயா கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. அன்பார்ந்த தோழர்களே, நண்பர்களே, இன்றைய தினம் பரம்பை மாநகரில் ஒரு முக்கியமான நிகழ்வாக ஒரு கவிதை அரங்கத்தை வெற்றிகரமாக நடத்தி அதன் மூலம் பல்வேறு வகையான கவிதைகளை மிகச்சிறப்பாக வாசித்த கவிஞர் பெருமக்களுக்கு வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பல்துறை வித்தகர் அருமை நண்பர் தோழர் இதயா அவர்களுக்கும், இந்த நிகழ்வுக்காக பல்வேறு ஏற்பாடுகளை செய்த முதுவை இதயா அவர்களுக்கும், மாடப்பிரியன் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்விற்கு இந்த அமைப்பை உருவாக்குவதில் இந்த அமைப்பின் தொடக்கமாக பல்வேறு நிகழ்வை கொண்டு செல்ல சிறப்பாக ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பின் நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த இனிய நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் மூலமாக பல்வேறு விஷயங்களை நம்ம கொண்டு செல்லணும் அப்படிங்கிற யோசனை இருந்தாலும் முதல் நிகழ்வாக ஒரு கவிதை அரங்கத்தை மிகச்சிறப்பாக நடத்தி பல்வேறு வகையான தமிழுக்கு புகழஞ்சலி செலுத்தியிருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனா பல்வேறு பகுதி, சென்னை, தருமபுரி, இங்கிட்டு பரம்பை, இங்கிட்டு பல்வேறு பகுதிகளிலிருந்து மிக அற்புதமான கவிதைகளை வாசித்த
அத்தனை கவிஞர்களும் மிகச்சிறப்பாக தமிழின் உயர்வையும் தமிழின் பெருமையையும் தமிழுடைய அந்த தொன்மையை மிக அழகாக படம் பிடித்து காட்டியது போல் இருந்தது. முதல் நிகழ்வை தமிழுக்கு மரியாதை செலுத்தி நம் தமிழை வணங்கி இந்த நிகழ்வை நாம் துவக்கி இருக்கிறோம். வரக்கூடிய காலங்களில் இன்னும் மிகச்சிறப்பான பல்வேறு விஷயங்களை, சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு செல்வதில் இந்த அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கும் என்பதில் மிக எனக்கு ஐயமில்லை. தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்பதில் மிகுந்த ஆர்வமும் மகிழ்ச்சியும் எனக்கு உண்டாகிக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து இது போன்ற நிகழ்விற்கு தங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் நண்பர்களையும் இந்த நிகழ்வில் பங்கேற்க இந்த அமைப்பில் உறுப்பினராக சேர்த்து பரம்பை மாநகரில் ஒரு நல்ல ஒரு இலக்கிய அரங்கமாக, இலக்கிய அமைப்பாக, சிந்தனை அரங்கமாக, சிந்தனை அமைப்பாக கொண்டு செல்வதற்கு எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வில் பங்கேற்ற அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க. மிக அழகான ஒரு வாழ்த்துறையை வழங்கியிருக்கீங்க. மரியாதைக்குரிய அரோ கவிப்பிரியன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய பைந்தமிழ் பேரவை சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் உறுத்தாக்குகிறோம். வேற யாரும் பேசுறீங்களா? ஆமினா முகமது இருக்கீங்களா? வேற யாரும் பேசுறீங்களா? கடைசியா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த பரம்பை இந்த பைந்தமிழ் பேரவை ஆரம்பிச்ச விதமே எனக்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்னால்தான் எனக்கு இந்த தகவலே எனக்கு கிடைக்கப்பட்டு என்னுடைய பள்ளி தோழர் உரப்புலிய நான் ஜெயராமன் என்னுடைய பாலிய தோழர் எனக்கு கிட்டத்தட்ட 50-60 வருஷம் பழக்கம் எனக்கு. அவர் 2 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பேரவை ஆரம்பிச்சு முதல் நிகழ்வு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அவருடைய முனைப்புல தான் ஆக்சுவலா இல்லை நீ கண்டிப்பா நீங்க ஒண்ணு பாடுங்க, நான் இப்படி பேரை சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி கடைசி நிமிஷம் வரைக்கும் அதை பண்ணி ஒரு ஏற்பாடு செய்து கொடுத்தாரு. ஸோ அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். அண்டு இந்த பரம்பை பைந்தமிழ் பேரவை இன்னும் பல நல்ல காரியங்களை நிறைய செய்ய வேண்டும். பரம்பை நான் ஒரு 2 மாதங்களுக்கு 3 மாதங்களுக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வந்து போகிற ஒரு பழக்கமும் எனக்கு உண்டு. அதனால கண்டிப்பாக வரும்போது உங்கள் அனைவரையும் நான் சந்திக்க நான் ஆசைப்படுகின்றேன். என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு நெல்லவிக்கும் படலம்ட்டு ஒரு கவிதை தொகுப்பு ஒன்று இருக்கு. இது வரைக்கும் ஒரு 1000 கவிதைகள் எழுதியிருக்கேன். ஒரு தொகுப்பு தான் கொண்டாந்துருக்கேன். அந்த தொகுப்புல எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம பரம்புக்குடியை சார்ந்த கவிதைகள் தான் அதுல நிறையவே இருக்கும். அந்த கவிதைகளோடு ஒரு 2-3 காப்பிகள் பிரதிகள் பேரவைக்கு நான் கொண்டு வரும்போது கண்டிப்பாக கொண்டு தருகிறேன். நீங்களும் படித்து விட்டு கருத்துக்களை சொன்னது ரொம்ப நன்றாக. நன்றி, வணக்கம். நன்றி. வேற யாரும் பேசணுமா? உறுப்பினர் ஜெயராமன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. கவிஞர் இதயாவுத்தான் நான் பெரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா அவருடைய இல்லத்துலதான் இந்த விதை ஊன்றப்பட்டு வளர்க்கப்பட்டுள்ளது. அவர் வந்திருந்த அனைவருக்கும் விருந்தளித்து இந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். இதில் இளைஞர்கள் நிறைய பேர் சேர்ந்து இந்த அமைப்பை விரிவாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா. நன்றி. நன்றிங்க, மகிழ்ச்சிங்க. கண்டிப்பாக உங்களுடைய அவா, உங்களுடைய ஆசை, உங்களுடைய கனவு நிறைவேறும். நன்றிங்க, மிக்க மகிழ்ச்சி. வேற யாரும் பேசணுமா? அவரை முதுவை ஹிதாயத் ஐயா அவங்கள முடிச்சுக்கலாமா? முடிச்சிடலாம். ஓகே. அப்ப நன்றி உரை நானே சொல்லிடுறேன். இந்த சிறப்பான கவியரங்கு பரம்பை பைந்தமிழ் பேரவை சார்பாக நிகழ்த்தப்பட்ட இந்த சிறப்பான இந்த கவியரங்கில சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, இந்த இணைய வழி இதுதான் எனக்கு முதல் முறை ஐயா. அதுவும் பரமக்குடியில நம்ம கவிஞர் இதயா அவங்களாலதான் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்ன நாங்கெல்லாம் வயசான ஆளுங்க காதில் வச்சு எடுக்க முடியல, அது ஒண்ணுதான். மற்றபடி இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு இன்னும் தமிழ்ல சும்மாவே தமிழ் வெறியர்னு கூட சொல்லலாம். நான் இப்ப தமிழை எனக்கு இந்த அளவுக்கு
இவ்வளோ ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் முதல்ல இந்த இதை ஜூம் மீட்டிங் சொல்லுவேங்களா, அதை வந்து இன்னைக்கு தான் நான் முதல் முறையா பார்க்கிறேன். அது என் பொண்ணு பக்கத்துல இருந்ததுனால தான் எனக்கு இதெல்லாம் தனியா எடுக்க தெரியாது. இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த என்னோட தமிழ் ஆசான்கள், நீங்களாம் பயங்கரமான தமிழ் ஆசான்கள். தமிழே அன்னையே நேரம் வந்த மாதிரி உங்க ஒருவர் முகத்திலும் தெரிகிறது. இது என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, இதை பெரிய அளவுல இனி வர்ற மாணாக்கர்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆசைப்படுறேன். அதை நல்ல ஒரு பெரிய இதுல வந்து நம்ம ஒரு அரங்கத்துல வச்சு இத அமர்க்களமா கொண்டு போகணும். தமிழோட ஒரு உணர்வை நிச்சயமா நம்ம கொடுப்போன்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த இதயா சாருக்கு தான் என்னோட ரொம்ப சிரம் தார்ந்த வணக்கங்கள். நன்றிங்கய்யா. எல்லாரோட பேச்சுக்களும் ரொம்ப அருமை சார். உங்களோட இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். நன்றி. நன்றிங்கம்மா. உங்களுடைய ஆசைப்படியே நேரடி நிகழ்ச்சி நம்ம நடத்துவோம், கூடிய சீக்கிரம் நடத்த போறோம். அது முதல் நிகழ்ச்சியா இதை ஒரு இணைய வழியில நம்ம ட்ரையல் பார்த்துருக்கோம், அவ்வளவுதான். நிச்சயமாக நம்ம அடுத்தடுத்து நேரடி நிகழ்ச்சிகளை மாதம் ஒரு முறையாவது நம்ம நடத்துவோம். எப்படி ராமநாதபுரத்துல முகவி முத்தமிழ் மன்றம் மாதந்தோறும் நிகழ்ச்சிகளை நடத்துறாங்களோ அது மாதிரி நம்ம நேரடி நிகழ்ச்சிகளை நிச்சயமாக நடத்தத்தான் போறோம். தொடர்ந்து நீங்க இணைந்துருங்க. அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள்ல தொடர்ந்து பங்கேற்று உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுங்க. இறுதியாக நேரம் கடந்து விட்டதுனாலே நம்ம இறுதியாக நன்றியுரை சொல்லி நிகழ்வினை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த சிறப்பான பரம்பை பைந்தமிழ் பேரவையினுடைய கவியரங்கிலே தலைமை பொறுப்பினை ஏற்று சிறப்பித்து தந்த அமீரகத்தினுடைய வளைகுடா தமிழ்ச்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களும், இந்த நம்முடைய பரம்பை பைந்தமிழ் பேரவையினுடைய நிறுவனருமான மரியாதைக்குரிய முதுவை ஹிதாயத் அவர்களுக்கும், தன்னுடைய பொன்னான நேரத்திலே இந்த நிகழ்வுகளை பங்கெடுத்து சிறப்பானதொரு வாழ்த்துரை வழங்கிய மரியாதைக்குரிய ஐயா மானுடப்பிரியன் ஐயா அவர்களுக்கும், அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்த இந்த பரம்பை பைந்தமிழ் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திருநீலகண்ட பூபதி ஐயா அவர்களுக்கும், மற்றும் இங்கே வந்து வாழ்த்துரை வழங்கிய மரியாதைக்குரிய கவிப்பிரியன் ஐயா அவர்களுக்கும், அதுபோல இந்த கவியரங்கினை மிக சிறப்பாக எடுத்து சென்று அற்புதமாக எடுத்து சென்று தன்னுடைய ஆழ்ந்த தமிழ் அறிவாலும் ஆழ்ந்த அனுபவத்தாலும் பல்வேறு தளங்களிலே கவிதை தளங்களிலே பயணிக்கக்கூடிய அந்த திறமையாலும் மிகச்சிறந்த ஒரு மரபு கவிதையை எழுதக்கூடியவரும், மரபு கவிதைகளை அவர்கள் மரபு கவிதை எழுதுவது மட்டுமல்ல, மரபு கவிதையில நூல்களை வெளியிட்டிருக்கின்றார். மரபு கவிதை எழுதுவது எப்படி என்று எல்லோருக்கும் பயிற்றுவிக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு மரபு கவிதை ஆசானமாகிய மரியாதைக்குரிய சோலைராஜா ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த கவியரங்களை பங்கேற்ற கவிக்குயில்களாக அத்தனை பேர்களுடைய பெயர்களையும் சொல்வதற்கு எனக்கு விருப்பம்தான். முதலாவதாக இங்கே வந்து கவிதை வாசித்த மரியாதைக்குரிய வளர்மதி அம்மா அவர்களுக்கும், பாவலர் தமிம் ஐயா அவர்களுக்கும், அதே போல மரியாதைக்குரிய ஆங்கில ஆசிரியர் ஆரோக்கிய ஜெயராணி அம்மா அவர்களுக்கும், மரியாதைக்குரிய செந்தாமரை செல்வி அம்மா அவர்களுக்கும், மரியாதைக்குரிய ஐயா ஆனந்த் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய உரப்புலி ஜெயராமன் ஐயா அவர்களுக்கும், மரியாதைக்குரிய கதிரேசன் ஐயா அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அரங்கநாயகி அம்மா அவர்களுக்கும், மரியாதைக்குரிய பானுமதி அம்மா அவர்களுக்கும், உங்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே உரித்தாக்குகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளிலே பட்டிமன்றங்கள், கவியரங்கங்கள், பேச்சரங்கங்கள் இடம்பெறும், இணைய வழியில இடம்பெறும், நேரடி நிகழ்ச்சிகளும் இடம்பெறும். அத்தனையும் நீங்கள் பங்கெடுத்து சிறப்பிக்க வேண்டும், இந்த தமிழை வளர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியானது ரெக்கார்டிங் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. யூடியூப் வலைதளத்திலே மிக விரைவிலே நம்முடைய நிறுவனர் அவர்கள் பதிவேற்றுவார்கள். அதனை நீங்கள் யூடியூப் தளத்திலே உங்களுடைய கவிதைகளை நீங்கள் கேட்கலாம் என்ற செய்தியிலும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் உரித்தாக்கி மகிழ்கின்றேன். நன்றி.